கிறிஸ்தியசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவரையும் பிதாவுடைய நாமத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூட உங்களை யாவரையும் இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவோட பெரிய நம்மளை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஆண்டிலே முதல் வாய்ப்பாக இந்த சத்திய பாடத்தை கொடுக்கும்படி கொடுத்த தேவனுக்கு கூட நாம் நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நம்ம கண்மணி போல பாதுகாத்து சகல சத்தியத்திலும் நம்ம வழிநடத்தி அந்த தேவனுக்கு மீண்டுமாய் நாம் நன்றி செலுத்துகிறோம். வாசிக்கலாம். ஆதார வசனம் நீதிமொழிகள் 10:22. பாடத்தின் தலைப்பானது சகோதரர் சொன்ன விதமாக ஐஸ்வர்யம் என்ற பாடத்தின் தலைப்பை நம்ம பார்க்க போறோம். அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதமே, ஆசீர்வாதம் என்ற வார்த்தை வந்து பார்க்கும்போது சமஸ்கிருத வார்த்தை. அதுக்கு தமிழ் தூய்மையான தமிழ் வார்த்தை என்னன்னு பார்க்கும் பொழுது அருள் அல்லது நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐஸ்வர்யம் அப்படின்னும் பொழுது தமிழ் வார்த்தை, அது ஐஸ்வர்ய, அது சமஸ்கிருத வார்த்தை. அதோடைய தமிழ் வார்த்தை பார்க்கும் பொழுது செல்வம் அல்லது உடைமைகள்னு சொல்லலாம். அப்போ வந்து பார்க்கும் பொழுது கர்த்தரின் ஆசீர்வாதமே நல்வாழ்த்துக்களை தரும், அதனோடு அவர் துன்பத்தை, வேதனையில் துன்பத்தை கூட்டார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் பொழுது அந்த கொடுக்குற ஆசீர்வாதம் யார்? கர்த்தருடையது. அவர் எதுக்கு வேதனையை கொடுக்கணும் நமக்கு? அப்போ பார்க்கும் பொழுது நம்ம கடந்த ஆண்டுகளை 2024ஆம் ஆண்டு நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது அநேக ஆச்சரியங்கள் பார்க்கும்போது உலகத்தில் எவ்வளவோ நாசமோசங்கள், எவ்வளவோ மரண சம்பவங்கள், எவ்வளவோ துக்க சம்பவங்கள் நடந்திருக்கும். அதையெல்லாம் மீறி நமக்கு சில ஆச்சரியங்கள் நடந்திருக்கும். அநேக ஆசீர்வாதங்களுக்குள்ள நம்ம கடந்து வந்திருப்போம். எதிர்பார்ப்புகள், நிறைய ஏமாற்றங்கள், தோல்விகள், இழப்புகள் நிறைய ஏற்பட்டிருக்கும். நோய் மற்றும் பொருளாதார கஷ்டத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருப்போம். பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா கிறிஸ்துவர்களாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லைன்றது கிடையாது. கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது. நிறைய சோதனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில், அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் கண்டிப்பாக தவறுகள், குற்றம், பாவம், தேவனுக்கும் வசனத்துக்கு பிடிக்காத காரியங்கள் நம்ம கண்டிப்பாக செஞ்சுருப்போம். இப்போ எல்லாவற்றையும் கடந்து நம்ம இன்னைக்கு 11 நாள் கடந்து இந்த வருஷத்துல 12வது நாளாக 2வது ஆராதனைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இந்த புதிய வருஷத்துல பார்க்கும்போது நிறைய தீர்மானங்கள், குறிப்பாக டிசம்பர் 31ஆம் தேதி நம்ம கடந்த ஆண்டுகளை திரும்பி பார்த்து, குறிப்பாக மாமிச காரியங்களுக்காகட்டும், ஆவிக்குறி காரியங்களுக்காகட்டும், நம்ம திரும்பி சில தீர்மானங்கள் எடுத்திருப்போம். இதெல்லாம் நம்ம செய்யலை, இதெல்லாம் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்போம், சில முடிவுகள் எடுத்திருப்போம். குறிப்பாக இந்த புதிய வருஷத்துல வந்து என்னென்னலாம் செய்யணும், குறிப்பாக ஆவிக்குறி ஜீவிதத்தில் நம்ம இன்னும் அதிகமாக வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், சபை ஆராதனைக்கு நம்ம தவறாமல் போகணும், அப்புறம் மாமிச தேவைகள், இன்னும் என்னதெல்லாம் தேவைகளாக இருக்கும், இதில் நிறைய நம்ம முடிவுகள் எடுத்திருப்போம். அப்போ இந்த ஆண்டு நடக்க வேண்டும் என்று அநேக விருப்பங்கள், அநேக ஏக்கம், கடந்த 2024ஆம் ஆண்டு கிடைக்காத காரியத்தை குறித்தான ஒரு காத்திருப்பு, ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஏன்னா நம்முடைய சிந்தனையை கண்டிப்பாக தேவன் அறிவார். ஏன்னா நமக்கு அவருடைய தேவைகள் தேவன் அறிவுறுவராக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். வசனம் சொல்லுது, முந்தினவைகள் ஒளிந்து போயின, அதாவது கடந்த ஆண்டுக்குள்ள முந்தின ஒளிந்து சென்று சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் அப்படின்னு தேவன் நம்ம வாக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்விப்பதே எனக்கு பிரியம், அவர் விரும்புகிறாரு. இப்படி வாக்கு கொடுத்த தேவன் நமக்கு இந்த ஆண்டில் என்ன பண்ண போறாருன்னா ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். கடந்த ஆண்டுகளை அநேக கடன் பிரச்சனைகள் நமக்கு இருந்திருக்கும். தேவைக்காக கடன் வாங்கியிருப்போம், அல்லது தேவைக்கு அற்றது விஷயத்தில் கடன் வாங்கியிருப்போம். அது என்ன இருக்குன்னா பல சிக்கல்கள் நமக்கு உண்டு பண்ணியிருக்கோம். நம்ம ஒன்று நினச்சி வாங்கியிருப்போம், நம்ம ஒன்று நினச்சி செஞ்சுருப்போம், ஆனால் நடந்தது ஒன்றா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இந்த வருஷத்தில், இந்த ஆண்டில் நீங்கள் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுக்கிறவர்களாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒரு பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம அநேக பார்க்கும்போது ரொம்ப நீண்ட நாளாக நம்ம ஒரு ஓட்டு வீட்டில் இருப்போம். மழை வெயில் காலத்தில் அதோடைய அவஸ்தைகள் ஓட்டு வீட்டில் குடியிருக்கும் தான் தெரியும். அதோடைய வெயிலும் அதிகமாக இருக்கும், குளிரும் அதிகமாக இருக்கும், மழை காலத்துலேயும் ஒழுக ஆரம்பிச்சிடும். அந்த பாடுகள் நமக்கு கொஞ்சம் நெஞ்சமில்லை. ஆனால் இந்த ஆண்டு பார்க்கும் பொழுது அதை ஒரு காங்கிரீட் வீடாக தேவன் மாற்றி கொடுக்க போகிறாரு அப்படின்னு நமக்கு இருக்கிறோம். இன்றைக்கி இப்போ நான் ஏற்கனவே காங்கிரீட் வீட்டில் தானே குடியிருக்கிறேன் அப்படின்னா மேற்கொண்டு மேலே ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ சொந்த வீட்டில் இருக்கிற, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன்னா சொந்த வீடு வாங்குறதுக்கு இன்றைக்கி இந்த வருஷம் ஆஸ்வதிக்க போகிறாரு. திருமணம் ஆகாத வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி கண்டிப்பாக அது அந்தந்த காலத்தில் அது நடக்கணும். நடக்காத பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு ஏக்கம், ஒரு ஆசைகள் இருக்கும். இந்த ஆண்டு நிச்சயமாக அந்த திருமண தடைகளை நீங்கி ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வேற போக போகிறோம். இன்றைக்கி நம்ம சைக்கிளோ இல்லை பழைய பைக்கோ நம்ம வச்சுருப்போம். சபைக்கு வேலைக்கு போகிறதுக்கு அது பயன்படுத்தும் போது நிறைய அவஸ்தைகள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மாதிரி ஏக்கமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பைக் வாங்குறதுக்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. என்னிடம் ஏற்கனவே பார்க்கும் பொழுது நான் குழந்தைகள் வச்சுருக்கிறேன், பெண் குழந்தைகள் வச்சுருக்கிறேன். ஒரு 5 பவுன் 10 பவுன் தான் என்கிட்ட இருக்குது. நான் என் பெண் பிள்ளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னா, கண்டிப்பாக அப்படி வருத்தப்பட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன், ரெட்டிப்பான தங்கம் இல்லை, மும்மடங்கான தங்கம் இந்த வருஷத்தில் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு இருக்கிற
நிலையை காட்டிலும் குறிப்பாக இந்த வருஷம் ஒரு 7,000 8,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோன்னா கண்டிப்பாக அது என்ன ஆகும்னா அது அதிகமாகும். ஒருவேளை கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைக்கலாம். ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீராத நோய் அடிக்கடி வந்துட்டு இருக்குது, உடலில் சுகவீனம் இருக்குது, நிறைய உபத்திரங்கள் இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த உபத்திரம் எல்லாம் மாறப்போகுது. ஏன்னா நமக்கு சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் வாளாக்காமல் தலையாக போகிறார்கள். அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவர் தமது பொக்கிஷ சாலையை திறந்து நம்ம இடம் கொள்ளாத மட்டும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ உங்கள் வீடு இந்த வருஷம் இடம் கொள்ளாத மட்டும் நிரம்பி வழிய போகிறது. அநேகர் கண்களுக்கு முன்பாக நம்ம வெக்கப்பட்டு அவமானப்பட்டு போயிருப்போம். அவங்க மத்தியில் தோல்வி அடைந்து நம்ம இருக்கிற நாம் இன்னைக்கு வெக்கப்பட்டு போகாதபடிக்கு நம்ம என்ன ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை தேவன் கொடுக்க போறோம்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை மடங்கு ஆஸ்வதிக்க போறாரு? 1000 மடங்கு ஆஸ்வதிக்க போறாரு. ஏனென்றால் நம் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர்னு சொல்லுவாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்துருக்காருன்னா அவர் பிள்ளைகளாகி நாம் அவற்றை சுதந்திரிக்க போகிறோம். நம்ம தானே? ஏன்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க? நல்ல வார்த்தை தானே சொல்கிறேன், நான் சரியாக தானே பேசுகிறேன்? ஏதாவது துக்கப்படுற மாதிரி பேசுகிறேன்னா இல்லை தானே? இன்னைக்கு உலகத்தில் இந்த வசனத்தை ஆதாரமாக வச்சு இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் போயிட்டு இருக்குது. அப்போ எல்லாரும் அடைஞ்சாங்களா? வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் பொய்யானவரா? அப்போ ஏன் கிறிஸ்துவ இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது மெய் தேவனையும் கிறிஸ்துவையும் அறிஞ்சிருக்கிற நாம தானே எல்லாத்திலும் வசதி வாய்ப்பாக இருக்கணும். உலக ஜனங்க நம்மளை பார்த்து ஏங்கணும் இல்லை? அப்படி இல்லையே இன்னைக்கு. அப்போ இது அப்படி இல்லை. இப்போ ஐஸ்வர்யம் அப்படின்னும் போது ஐஸ்வர்யத்துக்கு சில தன்மைகள் இருக்குது. குறிப்பாக ஐஸ்வர்யம் பார்க்கும் பொழுது பொதுவான ஒரு வார்த்தை, அது பணமாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ ஐஸ்வர்யம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா? ஒவ்வொருத்தரும் பஸ்ஸில் வந்திருப்போம், நடந்து வந்திருப்போம், வண்டியில் வந்திருப்போம். பஸ்ஸில் வந்தால் டிக்கெட் கொடுத்தா தான் இங்கே வந்து சேர முடியும். அதுக்கு பணம் தேவை. வண்டியில் வந்தோமா பெட்ரோல் போடணும், அந்த வண்டி இருக்கணும், வண்டிக்கு ஒரு முதலீடு பண்ணியிருப்போம், பெட்ரோல் போட்டுக்கணும். நடந்து வந்தால் கூட செருப்பு தேவை, உடைகள் தேவை. பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்ம பிறந்து வளர்ந்ததுலேருந்து குழந்தையிலேருந்து நம்ம என்னைக்கு பிறந்தோமோ இன்னைக்கு வரலும் பணம் செலவு பண்ணிப்பட்டிருக்கிறோம். நம்ம அம்மா நமக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா அவங்க உணவு சாப்பிட்டா தான் தாய்ப்பால் சுரக்கும். இப்போ பணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போ நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் எக்ஸ்ட்ரா பணம், மணின்றது ரொம்ப மஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஐஸ்வர்யம் என்பது பொருளாதாரத்தை தான் குறிக்குதா அப்படின்னு பார்த்தா வேதத்தில் ஐஸ்வர்யம் என்பது 2 அர்த்தத்தில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். நம்ம ஒன்று, ஐஸ்வர்யன்றது நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம தேவைகளுக்கு அது பணம், அது ரூபாய் கரன்சின்னு சொல்கிற நிலைமையில் இருக்குது. அது தங்கமாக இருக்கலாம், வீடு, சொத்து, உடைமைகள், வாகனங்கள், நிலம், அதாவது அசையும் சொத்து, அசையாத சொத்துன்னு சொல்லுவாங்க. இதை பழைய ஏற்பாட்டு பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, இதுதான் அதிகமாக, ஒட்டகங்கள், அப்புறம் தங்கம், வெள்ளி, இதுதான் அவங்களுக்கு வந்து சொத்தாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி வந்து பார்க்கும்பொழுது அந்த காலத்தில் முற்பிதாக்கள் காலத்தில் பார்க்கும்பொழுது வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 ராஜாக்கள் 3:13. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. இந்த 1 ராஜாக்கள் பார்க்கும் பொழுது சாலமோன் வந்து தாவீதுக்கு அப்புறம் அவர் ராஜா ஆனதுக்கு அப்புறம் அவர் கேட்குறாரு, இஸ்ரேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, நான் அவங்களை நியாயம் தீர்க்கணும்னா என்னுடைய ஞானம் போராது, நான் நீதியாக நியாயம் தீர்க்கணும், அது ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு தேவனிடத்தில் கேட்குற காரியம் எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு. ஆனால் தேவன் என்ன பண்ணார்னா அவர் என்ன நீ ஐஸ்வர்யத்தை கேட்பேன்னு நினச்சான், நீ ஞானத்தை கேட்டனால அதாவது சாலமோனுக்கு தேவன் கொடுத்த திரளான ஐஸ்வர்யம் இந்த அளவுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வசனத்தை என்ன சொல்லியிருக்குன்னா உன் நாட்களில், அவர் வாழ்ந்த நாட்கள்னு சொல்லியிருக்கோம். ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாலமோன் ஒரு முறை அவரை விட்டு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டாருன்னா, இப்போ அவர் மட்டுமா அவர் குடும்பத்தினர் சொல்லும் பொழுது லட்சக்கணக்கான மதிப்பு அந்த உணவுக்கு ஒருத்தாம, அந்த ஒரு வேளை சாப்பாடு அன்னைக்கு லட்சக்கணக்குன்னா இன்னைக்கு வேலை நினச்சி பாருங்க. அப்படியாக அவர் தேவனை ஆசீர்வதித்தார்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து 2வது பார்க்கும்போது ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய சத்திய வார்த்தை எப்படி நம்ம குறிக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்ப தேவன் தன் குமாரன் நமக்கு கொடுத்து அவர் 33 வருஷம் வாழ வச்சு 3 வருஷம் படாத பாடுபட்டு சிலுவையில் தொங்க வச்சு அதெல்லாம் இல்லையா? இப்போ இந்த ஐஸ்வர்யத்தில் தான் நம்ம குறைவுகளை நிறைவேற்றுறது தான் தேவனுக்கு முக்கியமான காரியமா? அப்போ என்ன, இப்போ இந்த தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவில் மகிமை நிறைவாக்குவார்னா, இயேசுவுக்குள் மகிமை நிறைவாக்குற பொழுது
தேவன் வந்து பார்க்கும்போது இயேசுவை விட ஐஸ்வர்யம் நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறது முக்கியம் இல்லை. ஏன்னா இயேசுவை நம்மளோட வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட நிமித்தம் நமக்கு என்ன கொடுக்கணும்னு வாக்கு பண்ணியிருக்காரு, நித்திய ஜீவன் கொடுக்கணும் வாக்கு பண்ணியிருக்காரு. அப்போ இந்த ஐஸ்வர்யம் இங்கே இந்த வசந்த பிரகாரம் என்ன கொடுக்கப்பட்டு சொல்லப்படுதுன்னா சத்தியம். அப்போ நம்ம சத்தியத்தின்படி நம்ம வாழும் பொழுது கண்டிப்பாக என்னணும், வசனத்து பிரகாரம் உலக ஜனங்கள் மாதிரி நம்ம சுகபோகமாக வாழ முடியாது. அப்போ இந்த குறையெல்லாம் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வருந்ததுக்கு அப்புறம் மகிமையில், அதாவது இப்போ கிறிஸ்து ஒரு வசனம் இருக்கும், நாம் எப்படி கிறிஸ்து நம்ம போய் பார்க்க முடியுமா? இப்போ ஏன் பார்க்க முடியாது? அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம மாறணும், அந்த மகிமன் சரீரத்துக்கு மாறணும். இப்போ மகிமையில நிறைவாக்குவார். இப்போ இல்லை, ஏன்னா இப்போ சத்தியத்தையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நிமித்தம் என்ன பண்ணுறேன்னா, கிறிஸ்துவுக்காக என்ன உலக ஆசிரியர் எல்லாமே நஷ்டம் நம்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ ஜீவன் என்று வாழ்கிறோம். அப்போ நம்ம இது ஒரு குறைவுகள் இருக்கும் இல்லையா, குறைவு இல்லாமல் வாழ முடியாது இல்லையா? அப்போ இந்த குறைவு தான் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குவார்னா, இந்த நிறைவாக்குறது எங்கே நடக்கும்னா பரலோகத்தில் நடக்கும். ஆனால் இது என்னென்னா, இந்த ஐஸ்வர்யத்தை இன்னைக்கு பணமாக சொல்லி போதிக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பணம் வந்து ஒரு தீமையான காரியமா? ஒரு கேள்வி. கண்டிப்பாக தீமையான காரியம் இல்லை, அது ஒரு கெட்ட காரியம் இல்லை. ஏன்னா மிக மிக ஒரு அவசியமான தேவை தான். ஏன்னா தேவைக்கு அதிகமாகும் போது, குறிப்பாக ஐஸ்வர்யம் என்று தேவைக்கு அதிகமாகும் போது அது வந்து பார்க்கும்போது நமக்கு எஜமான், அதாவது நமக்கு பாஸாக மாறிடும், நம்ம பணத்துக்கு அடிமையாயிரும். ஆனால் நம்ம இங்கே யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருந்தால் கிறிஸ்துவோட காரியங்களை தேவனுடைய காரியங்களை செஞ்சுட்டு இருப்போம். பணத்துக்கு அடிமையாக இருக்கும் பொழுது நம்மளுடைய கவனம் பூரா அந்த பணத்து மேலே, அது ஐஸ்வர்யத்து மேலே போகும்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 13:8. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும், தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான். வசனம் சொல்லுது ஐஸ்வர்யவான வந்து அவனுடைய ஐஸ்வர்யம் மீட்கும், ஆனால் தரித்திரனுக்கு மிரட்டுதல் இருக்குது அப்படின்னு. அது பரிசுத்த பைபிளில் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13:8 பரிசுத்த பைபிளில் வாசிங்க. செல்வம் உள்ளவன் சில சமயங்களில் தன் உயிரை காப்பாற்ற ஒரு தொகையை செலுத்த வேண்டியதா இருக்கும். அதாவது பாருங்க, ஐஸ்வர்யம் உள்ளவன் தன்னை காப்பாத்திக்கணும்னா, ஒரு உடல்நிலை சரியில்லை, ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, ஏதாவது தேவைன்னா அவனுக்கு ஒரு தொகை இருக்குது, அவங்ககிட்ட இருக்குது, அவன் செலுத்துறான். அடுத்தது, ஆனால் ஏழைக்கு இது போன்ற மிரட்டல்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்கும். ஏழைக்கு இது போன்ற மிரட்டல்கள் எது ஏறாமல் இருக்கும். நம்ம இது எப்படி எங்க கவனிக்க, எப்படி ஏழைக்கு நோயே வராதா? ஏழை எப்படி அப்படின்னும் பொழுது நம்ம இன்னைக்கு எத்தனையோ ஏழைகளை பார்த்துருக்கோம், எத்தனையோ பிச்சைக்காரர்கள் பார்க்கும்போது ரோட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க, வீடு வசலாம் கிடையாது இன்னைக்கு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குதுங்க, அவங்க உணவு எப்படி இருக்குது? கெட்டுப்போன உணவு தான் கொண்டு போய் கொடுக்குறோம். இப்போ தான் இந்த காலகட்டத்தில் சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சோசியல் மீடியாவில் விளம்பரம் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வராங்க. நல்ல காரியம் தான். அப்போ ஒரு புதுசாக நீங்கள் சாப்பிட்றதுக்கான இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பழைய சாப்பாடு ராப்பிச்சைக்காரனுக்கு தான் நம்ம போடுவோம். அப்போ அப்படிப்பட்ட கீழ்த்தரமான சாப்பாடு சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு அநேகர் பார்க்கும்போது சுகவீனம் இல்லாமல் நமக்கு வர மாதிரி நோய் அவங்களுக்கு வராது. பனியில் கிடப்பாங்க, வெயிலில் கிடப்பாங்க, மழையில் இருப்பாங்க, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வாழ்க்கை தரம்லாம் கீழ்த்தரமாக இருக்கும். ஆனால் நம்ம அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டோம். ஏன்னா தேவன் பாருங்க, நீதிமான் மேலும் அநீதிமானையும் மழையையும் வெயிலையும் பெய்ய செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ தேவன் அவங்க மேலே கண்ணோக்கமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இவர்கள் தேவனை அறியாதவர்கள் தானே, அப்போ எப்படி இவங்களுக்கு அந்த வசனம் பொருந்து அப்படின்னு பொழுது, அதாவது சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாலும் சில சகோதர சகோதரிகள் பார்க்கும் பொழுது கேள்வி ஞானம் தான் இருக்கும். வேதத்தை வாசிக்க பைபிள் படிக்கவோ இல்லை எழுத படிக்க தெரியாது அவங்களுக்கு. எங்கள் வீட்டுக்கிட்ட அப்படி தான் ஒரு பொண்ணமான ஒரு பாட்டியம்மா இருந்துச்சு, 4 அடி உயரம் தான் இருக்கும். அந்த ஏரியாவில் ரொம்ப பிரபலம். அவங்க யாரை பார்த்தாலும் மச்சாண்டாரன்னு கூப்பிட்டு ஒரு மாதிரி சோசியலாக பழகும் எல்லா இதுலேயும். அந்த அம்மா வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப வருஷமாக, நான் 9th படிக்கும்போது அந்த அம்மா பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த அம்மா பார்க்கும்போது திடீர்னு கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அப்போ நாங்கள் இந்துவாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் கிண்டல் பண்ணுவேன், அம்மா நீங்கள் இந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க, இந்து வீட்டுக்கு வந்து அதை சிரிச்சுட்டு அது கர்த்தர் சொல்லிட்டு ஏதாவது ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா கர்த்தரை குறித்து ஏதாவது ஒரு சாட்சி சொல்லுவாங்க. 4 பாட்டியம்மாங்க சேர்ந்து அவங்க சபைக்கு போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு என்னாச்சுன்னா அவங்க பையன் வந்து ஒரு 2 பசங்க, ஒரு பையன் விட்டுட்டு போயிட்டான், வேறு ஊருக்கு போயிட்டான், ஒரு பையன் செத்து போயிட்டான். அந்த அம்மா வந்து தனியாக இருக்குது. ஒரே ஒரு ஆளுனால ரேஷன் கடையில் எந்த பொருளுமே கொடுக்கல, கவர்மெண்ட்டில் ஒரு ஆள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபா பணத்துக்காக இங்கேருந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும். காலையில் போச்சுன்னா 12 மணிக்கு வரும். அதில் கூட அந்த போஸ்ட்மேன் 50 ரூபா பிடிச்சிட்டு தான் கொடுப்போம். அப்போ அவங்க வீட்டு வாடகை, ஒரு அம்மாவுக்கு வீடு கொடுத்ததே பெரிய விஷயம், தனியாக சிங்கிளாக இருக்கிறாங்க, வயசானமாக இருக்கிறாங்க, வீட்டு வாடகை 500 ரூபாய் எவ்வளோ தெரியல, வெறும் 450 ரூபா வச்சுட்டு எப்படி இந்த அம்மா வாழ முடியும்? என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இரும்பு கடையில் காலையில் நேரமாக போய் கூட்டிகிட்டு கோலம் போட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு காசு கொடுக்குறாங்க. வெட்டிக்காலம் 5 மணிக்கு எந்திரிச்சு போகும், ஒரு டப்பாவில் கோலப்படியும் எடுத்துகிட்டு போகும். அது ஆனால் எந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது சபைக்கு போகிறது நிறுத்துறதில்லை, சபையில் உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படியே போகும்போது அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியாது போயிடுச்சு, கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்தாங்க.
ஆனால் அங்கே போகும்போது அந்த ஆசிரமம் வந்து இந்து ஆசிரமமாக இருக்கிறதுனால ஆராதனைக்கு போக முடியல, தேவனுடைய வார்த்தை கேட்க முடியல. அந்த அம்மா ஃபோன் பண்ணி அடம் பண்ணி திரும்ப இங்கே வந்துருச்சு. வந்து வீடு இல்லை, வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சாமான்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க யாரோ. அப்போ யாரோ வீட்டில் தங்க வைக்கிறாங்க வெளியே. அந்த அம்மாவுக்கு வந்து பார்க்கும்போது அந்த இடம் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு ரோடு தான் உட்காந்துருக்கும் ஒரு இடத்துல. நான் போகும்போது ஏதோ முடிஞ்ச வரை உதவி செய்யும் பொழுது அவங்க கடைசியாக ஒரு 7-8 வருஷம் இருக்கும், நான் கடைசியாக அவங்கள பார்த்தது. அவங்ககிட்ட என்கிட்ட சொன்ன வார்த்தை, ஆனந்து என்னால் முடியல, நான் சீக்கிரம் எடுத்துக்கொள்ளணும்னு கத்திட்ட ஜெபம் பண்ணு அப்படின்னாங்க. அதாவது கடைசி வரலும் எந்த சூழ்நிலையும் சாகிற வரலும் நம்ம கர்த்தரை மறக்கவே இல்லை. எப்போ வந்தாலும் நாங்கள் என்னதான் இந்துவாக இருக்கும்போது கேலி கிண்டல் பண்ணாலும் கர்த்தர் அவங்களுக்கு என்ன இன்னைக்கு போய் சபையில் சத்தியம் கேட்டுன்னு சொன்னாங்கன்னா அவங்க கேட்டுக்கொண்ட ஞானத்தில் பண்ணுவாங்க. அப்போ தேவன் வந்து பார்க்கும் பொழுது அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறவங்கள, ஏன்னா 95 வயசில் நான் கடைசியாக பார்த்தேன், அவங்க எப்போ மறிச்சாங்கன்னு நமக்கு தகவல் இல்லை. அப்போ நம்ம திரும்ப வாசிக்கலாம் ஆதார வசனம் நீதிமொழிகள் 10:22. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். பிரதர், ஆதார வசனத்தில் சொல்லியிருக்க பிரதர், கர்த்தர் வந்து உங்களுக்கு ஆஸ்வதிக்க போறாரு. உங்களுக்கு என்ன, அதான் ஒரு ஐஸ்வர்யத்தை கூட வேதனை தரப்போறது இல்லை. இப்போ இந்த ஐஸ்வர்யத்தை நம்ம விரும்பினா என்ன அப்படின்னு பொழுது நமக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு காரியம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம், அல்லது வந்து ஒரு சொந்தமாக தொழில் பண்ணி சம்பாதிக்கிறோம். யாருக்காவது ஒரு மாதம், அதாவது 30 நாள் சம்பளம் 1000 ரூபாய் இருக்குதா? ஒரு மாதம் சம்பளம் எனக்கு 1000 ரூபாய் தான், அதாவது ஒரு நாளைக்கு 33 ரூபா 33 பைசா ஒரு நாளைக்கு. அப்படின்ற அடிப்படையில் 1000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க யாராவது இருக்கீங்களா இங்கே? இல்லை. சரி, அடுத்தது மாத சம்பளம் 10,000 ரூபாய், அதாவது ஒரு நாளைக்கு 333 ரூபா 33 பைசா. மேக்ஸிமம் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி யாராவது இருக்கீங்களா? இருக்கலாம். சரி, அதையும் தாண்டி ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 நாள் மாத சம்பளமாகட்டும் இல்லை தொழில் செஞ்சு வருமானமாகட்டும் 1 லட்சம் ரூபாய், அதாவது ஒரு நாளைக்கு 3033 ரூபா 33 பைசா. இந்த மாதிரி யாராவது சம்பளம் வாங்கியிருக்கிறீங்களா? ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய். சரி, அதையும் தாண்டி போகலாம். ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் வருமானம், அதாவது 30 நாள் சம்பளம் அல்லது நம்ம தொழில் செய்கிற நிமித்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 1 கோடி ரூபாய், அதாவது ஒரு நாளைக்கு 33,33,033 ரூபா 33 பைசா, 1 கோடி ரூபாய். அப்படி யாராவது சம்பளம் வாங்க இருக்கிறாங்களா நம்ம வீட்டில், நம்ம சபையில்? ஏன்னா தேவன் தான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டார் அவர். இப்படி ஒரு வேளை தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருந்தா, நம்மளுடைய எல்லாரையும் ஒரு வேளை ஆசீர்வதிச்சிருந்தாருன்னா, நம்ம ஞாயிறு ஆராதனைக்கு சபைக்கு வர்றதுக்கு எப்படி இருப்போம்? நம்ம ஒரு வேளை சபைக்கு நம்ம வரும்பொழுது நம்மளோட உடைகள்லாம் எப்படி எடுத்துகிட்டு வருவோம்? குறிப்பாக நமக்கு இங்கே ஒன்றும் அதிகமாக தெரியல, நீங்கள் திருநெல்வேலி பக்கம் தூத்துக்குடி பக்கம்லாம் போனீங்கன்னா சபைக்கு கல்யாணத்துக்கு வர மாதிரி வந்திருப்பாங்க. இதுவரையிலும் நகை போட்டிருப்பாங்க. ஏன்னா அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அப்படி தான் வருவாங்க சபைக்கு. ஆனால் மற்றவங்களுக்கு அது எவ்வளோ இடரெல்லாம் இருக்கும். வசனம் சொல்லுது, உங்களுக்கு சத்தியமே அலங்கரிப்பாக இருக்கட்டும், நான் அப்படி தான் வருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, சபைக்கு வந்துட்டோம். நம்ம அந்த 1 கோடி ரூபா மாதமாக சம்பாதிக்கிறோம், வருஷத்துக்கு 12 கோடி ரூபா சம்பாதிக்கிறோம். சபைக்கு வந்துட்டோம். நம்ம வந்துட்டு சபைக்கு வந்தீங்கன்னா நம்ம இவ்வளோ சம்பாதிக்கும் போது நம்ம வீட்டில் என்னென்ன இருப்பாங்க? யார் இருப்பாங்க? எல்லாத்துக்கும் வேலைக்காரர் இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 2 பேராவது வேலைக்காரர் வச்சுருப்போம். இப்போ சபைக்கு வந்து நம்ம சுத்தம் பண்ணுவோமா? கூட்டி சேரெல்லாம் போடுவோமா? ஃபேன் அழுக்காக இருந்து துடைப்போமா? ஏன்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கும்? விலையோ வந்து, ஏன்னா அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது? இருக்கிறதுலே காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு பட்டுக்குள்ளே கட்டிடும் பொழுது நம்ம சுத்தம் பண்ண மாட்டோம், அப்படியே வருவோம். அப்போ அடுத்து பார்க்கும்பொழுது சபையில் என்ன பண்ணுவோம்? வீட்டில் காரில் எல்லாம் ஏசி தானே. சபைக்கு வந்தவொடனே என்ன புதர் ஏசி இல்லை, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை காசெல்லாம் போட்டு நம்ம சொந்தமாக சபையை வாங்கி வச்சுருந்தா கூட அது ஏசியில் தான் சபை இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து பார்க்கும்பொழுது நம்ம இன்றைக்கி நம்ம வாடகை கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டுருந்தாலும் வாரம் நம்ம டீ பிஸ்கட்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கொடுப்பீங்க? நடத்துறவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், எது வச்சாலும் பத்தாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம சபைக்கு சத்திய பாடங்கள் எப்படி வரும்? நம்ம சத்திய பாடங்கள் எப்படி இருக்கும்? அதாவது எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, எல்லா ஆளுக்கும் ஒரு மொபைல் வச்சுட்டு ஒரு மாதிரி வேணா, எந்த தேவைகளுமே இல்லை, எந்த கஷ்டமும் எந்த பாடுகளும் இல்லை. ஒரு சபைக்கு ஒரு சகோதரர் வரலன்னா விசாரிப்போமா? அவர் வந்தால் என்ன வரலன்னு ஒரு கால் ஃபோன் பண்ணி விசாரிக்கும் பொழுது அங்கேருந்து பதில் வரும். பதர், ஊட்டியில் இருக்க பதர் ஃபேமிலியா, அடுத்த வாரம் கொடைக்கானல் போகிறேன் பதர், அதுக்கு அடுத்த வாரம் அமெரிக்கா போகிறேன் பதர், இப்படி தானே இருக்கும். அப்போ ஏன் தேவன் ஆஸ்வதிக்க மாட்டார்? இப்படி வசனம் சொல்லுது. இப்போ உலகத்தில் ஒரு அரசியல்வாதிக்கு நம்ம தொடர்பு வச்சுருக்கும் போது நம்மளுக்கு அவனுக்கு ஏதாவது கொடுத்தாலும் அவனே அதிகமாக கொடுப்பான். ஏன்னா பினாமி பேரில் நமக்கு கொடுக்குறான். அப்போ தேவன் கொடுத்தாருன்னா ஏன் அப்படி கொடுக்க மாட்டாரா?
அப்போ தேவன் பார்க்கும்போது தேவைகள் இருப்பதனால தான் இன்னைக்கு நம்ம சபைக்கு வரும். இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பதனால தான் நமக்கு சபைக்கு வரும். தேவனுடைய சமூகத்தை தேடுறோம் நம்ம தான், அதனால தான் நம்ம ஜெபிக்கிறோம், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம். இது தேவனுடைய ஏற்பாடாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் எரேமியா 17:7. அப்போ நம்முடைய ஜெபம், நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, வாசிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஏனென்றால் கர்த்தர் நம்ப தகுந்தவர். உலகத்தில் யாரையுமே நம்ப முடியாது. நம்ம அம்மா அப்பாவை நம்பிக்கை வைக்க முடியாது, நம்ம மனைவி மேலே கணவன் மேலே நம்பிக்கை வைக்க முடியாது, நம்ம பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வைக்க முடியாது. எப்போ வேணாலும் மாறிப்படும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி அன்புன்றது தணிந்து போயிட்டே இருக்க சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து முற்பிதாக்களை 40 வருஷம் தேவன் வெளிநடத்திட்டு வர்றாரு. தேவன் அவர் நடத்தும் பொழுது அவங்க கையில் என்ன இருந்துச்சுங்க? எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்தாங்க இல்லையா? ஏன்னா அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கையில் சொத்து பத்து ஏதாவது இருக்குமா? அப்போ தங்கம் வெள்ளி ஏதாவது இருந்ததுன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா எகிப்து தேசத்தில் அவங்க அடிமையாக இருந்தாங்க. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உடைமைகள் கொண்டு வந்திருப்பாங்க. அதை கூட நான் 10 Commandments படத்தில் பார்த்தனால சொல்கிறேன். என்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு இல்லை, அந்த படத்தில் அப்படி தான் மாட்டு வண்டிலாம் ஓட்டிட்டு வருவாங்க, பழைய தட்டுமுட்டு சாமான் வச்சுருப்பாங்க. அந்த 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்தில் வரும் பொழுது அவங்க போட்டிருந்த எந்த உடையும் பழசாகலை. இது எப்படி முடியும்? அவர்கள் செருப்பு கூட தேவையாமா. இப்போ நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் நடந்தோமா கால் வீங்கி போயிடும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் இல்லாதனால, மேற்கொண்ட சுழற்சி நடக்காதனால கால் வீங்கி போயிடும். 40 வருஷம் நடக்கிறாங்க, நைட்டு மட்டும் ஓய்வு எடுக்கிறாங்க. அவங்க கால்கள் வீங்கி போனதுன்னு பார்க்கணும். ஆனால் ஜனங்க பார்க்கும் பொழுது அதை நினைக்கல. நாங்கள் எகிப்தில் பூண்டு சாப்பிட்டோம், எகிப்தில் அதை சாப்பிட்டோம் அப்படின்னு முறுமுறுக்கும் பொழுது தேவன் பெரிய காடை கூட்டத்தை வர வச்சு காடையை கொடுத்தாரு. எப்படி சாப்பிட்டாங்க? மூக்கு வழியாக வர அளவுக்கு சாப்பிட்டாங்க. ஆனால் தேவனை அப்போ கூட அவங்க மேலே அவங்கள கோபத்தை காட்டல. அப்போ ஆனாலும் தேவன் அவங்களுக்கு கானான் தேசத்தை கூட்டி சேர்த்தாங்கன்னு சொல்லி பார்க்கணும். உபாகம் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எகிப்திலிருந்து கானான் தேசத்தை கூட்டி உள்ளே வரவர்களும் தேவன் அவர்கள் எப்படி எப்படிலாம் நடத்தினாங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு இருக்கும். குறிப்பாக அதில் 8ஆம் அதிகாரம் 15 18 வரை வாசிங்க. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கை பலனும், என் சாமர்த்தியம்னா நம்முடைய திறமையை படிங்க. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும், இருதயத்தில் இதை குறித்து நீ சம்பாதிச்சு பெருமைப்பட்டுக்காத, சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்போ சம்பாதிக்கிற பலனையும், அதாவது திறமையும் அறிவும் கொடுத்தது தேவன், கர்த்தர் அவங்க கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். எகிப்திலிருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா கானானுக்கு வெறுங்கையோடு தான் வந்தாங்க. ஆனால் தேவன் பாருங்க என்ன சொன்னார்? பாலும் தேனும் ஒடும் கானான் தேசத்துக்கும் உங்கள் அழைச்சி சொன்னார். அப்போ வெறுமையாக விட்டுருவாரா? வெறும் 20 கட்டளை போய் தங்குன்னு விட்டுருவாரா? இந்த ஐஸ்வர்யத்தில் அவர் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கணும். அது பார்க்க என்னென்ன ஐஸ்வர்யம் கொடுத்தாருன்றதை பார்க்கலாம். யோசுவா 22:8. அதாவது ஐஸ்வர்யம்னா தங்கம் பணம் நம்ம அதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்க, நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களினிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோடே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றான். அப்போ மிகுந்த ஐஸ்வர்யம் பொழுது அது பார்த்தீங்கன்னா ஆடு மாடா இருக்குது, பொன் வெள்ளியா இருக்குது, ஏன் இரும்பு கூட அவங்களுக்கு ஏன்னா அப்போ அவங்களுக்கு தேவையா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ வெறும் கையோடு வந்தவங்களுக்கு கர்த்தர் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கான்னு பார்க்கும் பொழுது, கானானை உங்களை கூட்டி சேர்த்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியபடியே ஆசீர்வதித்தார். அப்போ தேவன் அவர் கொடுத்த வாக்குத்தத்தை மறக்காமல் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம் 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு.
எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அப்போ ஒருத்தருக்கு ஐஸ்வர்யம் தேவன் கொடுக்குறாருன்னா அது அவருடைய சத்துவமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இன்னும் பார்க்கும்பொழுது 2 நாளாகம் எஸ்தர்ல நிறைய ஒரு வசனங்கள் இருக்குது. அதாவது 2 நாளாகம் 1:12, 17, 15, 18, 1, எஸ்தரில் 1:4 இது எல்லாமே மிற்புதாக்களை பார்க்கும்போது தேவன் எப்படி அவங்களை ஐஸ்வர்யத்தில் ஆசீர்வதித்தாரு, அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தில் இருந்தாங்கன்னு இந்த காரியங்கள் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பார்த்தா நமக்கு டைம் போயிடும். அப்போ இந்த வசனங்கள்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது முற்பிதாக்களுக்கு ஆசீர்வாதம் என்பது அவங்களுக்கு என்னென்னு பார்க்கும்பொழுது ராஜ்யத்தை ஆளணும் அல்லது ஐஸ்வர்யமாக இருக்கணும். இதுதான் அவங்களுடைய பெருமையாக காணப்பட்டது. ஏன்னா நமக்கு மாதிரி இன்றைக்கி அவங்க பரலோக வாய்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இன்றைக்கி பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யம் இருக்கக்கூடிய, அதாவது பணம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஏழையாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள்னு எடுத்துக்கொள்ளலாமா? இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. ஒருத்தர் நல்ல ஐஸ்வர்யமாக இருக்காரு, அவர் கிறிஸ்தவராக இருக்கிறாருன்னா அவர் நல்லா ஜெபம் பண்ணுறாருப்பா, பைபிள் படிக்கிறார், ஆசீர்வாதமாக இருக்காரு. அதே ஏழையாக இருந்தாங்கன்னா இப்போ ஏழை ஜெபம் பண்ண மாட்டாங்களா? அப்போ இது எடுத்துக்கலாமா அப்படி? அப்போ தேவனுக்கென்று அதிகம் கொடுக்கக்கூடிய சகோதரனுக்கு பரலோக வாய்ப்பு கிடைச்சிருமா? வாசிக்கலாம். சங்கீதம் 49, 6-8 வரை நார்மல் பைபிளில் வாசிச்சுட்டு பரிசுத்த பைபிளை வாசி. சங்கீதம் 49, 6-8. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. சங்கீதம் 49, 6 மற்றும் 8. 6, 7, 8. பலமும் செல்வமும் தங்களை பாதுகாக்கும் என்று சில நினைக்கிறார்கள், ஆனால் அந்த ஜனங்கள் மூடர்களே. அப்போ பலமும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலமும் அந்த செல்வமும் அப்படி நினைச்சாங்கன்னா அவங்களாம் யாருன்னு சொல்றாரு? மூடர்கள். 7வது வசனம். மனிதனான எந்த நண்பனும் உன்னை மீட்க இயலாது, நீ தேவனுக்கு லஞ்சம் தர முடியாது. அப்போ நம்ம கிறிஸ்துவ சகோதரனாக இருந்தாலும், ரொம்ப நெருங்கின சகோதரர் இருந்தாலும் கூட அவர் நம்மளை பாவத்திலிருந்து மீட்ட முடியுமா? மீட்பை கொடுத்துட முடியுமா? அதுக்காக அவர் ஏதாவது பணம் கொடுக்க முடியுமா? நான் தேவன்கிட்ட காசு கொடுத்து உன்னை நான் மீட்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. 8வது வசனம். ஒருவன் தனது ஜீவனை மீட்டுக் கொள்வதற்குரிய பணத்தை ஒருபோதும் சம்பாதித்து விட முடியாது. பணத்தினால நம்ம ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்ம இருக்க வேண்டிய கவனம் எப்படியா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு பார்க்கும்போது உலக மனிதர்களாகட்டும் கிறிஸ்துவர்களாகட்டும் எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடணும், அதுதான் இன்னைக்கு நோக்கமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா நம்ம அப்பா கிட்ட வாழ்ந்துருப்போம், அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பார், நம்ம ஒரு வறுமையில் வாழ்ந்திருப்போம், ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு இல்லை பழைய சாப்பாடு சாப்பிட்ருப்போம், ஓட்டர் சைக்கிள் வந்திருப்போம், சரியான ஒரு ட்ரெஸ் இருக்காது போது நம்ம ஒரு தீர்மானம் பண்ணியிருப்போம், நமக்கு கல்யாணம் குழந்தை பிறந்ததுன்னா நம்ம பசங்களை நல்லா வாழ வைக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்போம், கிழிஞ்சு போன டவுஸ் எல்லாம் போட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் நம்ம பசங்களை நல்ல ஸ்கூலில் சேர்த்துணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல உடைகளை கொடுக்கணும்னு நமக்கு அப்பயே ஒரு வைராகியம் இருந்திருக்கும். அது நிமித்தமாக என்ன பண்ணுறோன்னா நம்ம சம்பாதிச்சாதான் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நினைவு கொள்றோம்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் உதவும், அப்போ நம்ம சந்தோஷமாக வாழலாம் என்ற எண்ணம் அநேகருக்கு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்க்கும்போது இந்த உலகம் அப்படியே இருக்குது. இன்றைக்கி எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க தெரியுங்களா? ஐடெக்காக வந்துருச்சு இல்லைங்களா? மொபைலில் ஃபோன் பண்ணி ஓடிபி நம்பர் அனுப்புங்க, உங்களுக்கு இதை அனுப்புன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு. டிஜிட்டல் அரசுன்னு வந்துருக்குது. இப்போ அதாவது உங்கள் பேரில் ஒரு பார்சல் அனுப்பிச்சு வந்திருக்குது, இந்தோனேஷியாவுக்கு போயிட்டுருக்குது, அதில் போதைப் பொருள் இருக்குது, உடனே வாட்ஸ்அப் காலுக்கு வா, வீடியோ காலுக்கு வாங்குவாங்க. அங்கே போனால் ஒரு போலீஸ் உட்காந்துருப்பார், ஆஃபீஸரு பேசுவாங்க நம்மக்கிட்ட. பார்த்து நமக்கு பயமாக போயிடும். உடனே நீ இவ்வளோ பணம் கட்டினா தான் உனக்கு விடுதலை ஆகணும். கோடிக்கணக்கில் எழுந்திருக்கிறாங்க. போன வாரத்தில் ஒரு பெரிய பணக்காரன் 6 கோடி ரூபா அவங்ககிட்ட எழுந்திருக்கிறாங்க. அப்போ எப்படின்னா உட்கார்ந்த இடத்துல மொபைலை வச்சுட்டு எவ்வளோ மோசமாக சம்பாதிக்கிறாங்க. அப்போ பார்க்கும்பொழுது சபைகளை கூட இன்றைக்கி பார்க்கும்போது விதவிதமாக காணிக்க எடுக்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு பார்க்கும்போது ஒரு பாஸ்டரு கொஞ்சம் அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு, அந்த அம்மா தான் ஆராதனை நடத்துகிறாங்க. அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் ஐயாவுக்கு நடக்க முடியல, கை கால் முட்டிலாம் வலிக்குது, அவருக்கு மேலே மாடியில் தான் ரூம் இருக்குது அவருக்கு, அவர் ஜெபம் பண்ணுறதுக்கு அங்கே தான் போவார், படிக்கட்டு ஏறி நடக்க முடியல, ஒரு லிஃப்ட் வச்சா நல்லாயிருக்கும், நீங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. சபையெல்லாம் சேர்ந்து லிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்த சம்பாதியத்தில் அவங்க சபை பாஸ்டர்மார்கள் அந்த சபை குடும்பத்தார் சந்தோஷமாக ஐஸ்வர்யமாக இருக்கிறாங்க. ஆனால் சபை மக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. அப்போ எப்படின்னா எப்படி வேணாலும் சம்பாதிச்சலான்ற வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம சம்பாத்தியத்தில் நேர்மையும் உண்மையும் இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 62:10. கொடுமையை நம்பாதிருங்கள்,
கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். அப்போ கொடுமையை நம்பாதிருங்கள்னா கொள்ளையடிக்கிறது, பொய் சொல்லி எப்படியாவது எந்த விதத்துலையாவது நமக்கு பணம் வந்தால் போகிறோம். அது உலகத்தானா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ இருந்தாலும் சரி, பாஸ்டா இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, நம்மளுடைய சம்பாத்தியம் அது அப்படி சம்பாரிச்சா அது கொடுமை கொள்ளையடிக்கிறதுக்கு சமம்னு சொல்கிறாரு பார்க்கணும். ஐஸ்வர்யம் விருத்தியானால், இப்போ நம்ம ஒரு தொழில் நேர்மையாக செய்கிறோம், அந்த தொழில் நல்ல லாபம் வரும்பொழுது ஐஸ்வர்யம் விருத்தியாகும், அது இயல்பு தான். ஆனால் அப்படி தவறுதல் கண்டிப்பாக தவறு இல்லை, அப்படி பெருகிறதில்ல. ஆனால் கவனம் அது மேலே அந்த ஐஸ்வர்யம் இன்னமும் கொண்டு போகணும், ஓயாமல் உழைக்கிறது. ஏன்னா நம்முடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு நம்ம இருப்போம். நம்ம அப்போ பார்க்கும்பொழுது அப்போ தேவன் நம்முடைய பார்க்கும்போது ஐஸ்வர்யத்தில் ஆஸ்வதிக்க மாட்டாரா? அப்போ பொண்ணும் வெள்ளியும் என்னுடைய தேவன் சொல்கிறாரு, அப்போ நம்மளோட பிள்ளைகள் தானே. அப்போ இந்த பொண்ணு வெள்ளியும் நம்ம கேட்டால் என்ன அப்படின் பொழுது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:18. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். அதாவது ஐஸ்வர்யம் கனமும் நிலையான பொருளும் நீதியும் இருக்குன்னா அது பார்க்கும்போது இவை எல்லாம் தேவனுடையது. அப்போ தேவன் யாருக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கணும், யாருக்கு பொண்ணு கொடுக்கணும், யாருக்கு கனம் கொடுக்கணும், யாருக்கு நீதி கொடுக்கணுன்றத தெரியும் சொல்லி பார்க்கணும். இப்போ பொண்ணையும் தங்கத்தையும் பார்க்கலாம் என் பலன்னா நன்மையான காரியங்கள், பலன் அப்படின்றது தேவனுடைய நன்மை அல்லது வல்லமைன்னு பார்க்கணும். அப்போ வெள்ளியை பார்க்கலாம் என் வருமானம் நல்லதுன்னா அவர் கொடுக்குற அன்பளிப்பு, ஒரு கிஃப்ட், அது அவராக கொடுத்துருந்தாருன்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இந்த 20வது வசனத்தை திரும்ப வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். என்ன மெய்ப்பொருள் என்னங்க? நான் ஏன் இந்த மெய்ப்பொருளை பற்றி நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா, இந்த சித்தர்கள்லாம் அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் மெய்ப்பொருள் தேடிட்டு அலைவாங்க. அது இன்னவரெலாம் ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. அப்போ நம்ம மெய்ப்பொருள் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்பாக சிநேகிக்கிறவர்கள்னு பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிரியமா அவர் விருப்பப்படி வாழ்கிறவர்கள் தான் அவருடைய சிநேகிதர்கள். யாருங்க? ஆபிரகாம், அவர் பிரகாரம் வந்தார் பார்த்தீங்களா? அப்போ மெய்ப்பொருள்னா அப்போ உலகத்தில் எவ்வளவோ பொருள் இருக்குது, அதெல்லாம் உண்மையா? இதை தவிர வேறு எதுவுமே உண்மை கிடையாது. அப்போ மெய்ப்பொருளும் பொழுது அது சபை வாய்ப்பு, நித்திய ஜீவன். அப்போ அவர் சிநேகிகளுக்கு அவை மெய்ப்பொருளை சுதந்திருக்கும்படிக்கு, அந்த நிச்சயத்தீவன் அடையும்படிக்கு அவர் களஞ்சியத்தில், அதாவது நம்ம அந்த நம்மளோட வீட்டில் களஞ்சியங்கள் இருக்குதா, அதை நிரப்பி கொடுத்து தேவன் நம்மக்கிட்ட என்ன சாதிக்க போகிறாரு? அப்போ என்னென்னா நம்முடைய பலன் மிகுதியாக, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும்படி உங்கள் பொக்கிஷங்களை அங்கேயே சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாரு. பரலோக வாழ்க்கைக்கு நம்ம போனோமா நமக்கு களஞ்சியத்தில் நமக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார். இந்த வசனத்தோட அர்த்தம் அப்படி தான் சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம எப்படி வேண்டாலும் பணத்தை நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா புது சிருஷ்டிக்குன்னு ஒரு வரைமுறைகளை தேவன் வச்சிருக்கிறார். அது நேர்மையாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு சமாதானம் தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:2. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். இப்போ அநியாயத்தின் திரவியங்கள்னா நான் சொன்ன மாதிரி நம்ம சம்பாதிக்கிறது நேர்மையற்ற முறையில். திரவியம்னா பொருள், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்க. இந்த நாட்டில் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா, கடல் கடந்து போய் அங்கேயாவது சம்பாதிச்சிட்டோன்னு அர்த்தம். அப்போ இந்த திரவியங்களும் போது பொருள். இப்போ அநியாயத்தில் சம்பாதிக்கிறது நிச்சயமாக ஒரு நாள் பயன்படாது போகும் சொல்லி பார்க்கணும். ஆனால் நீதியோ நேர்மையான சம்பாதித்தையும் பார்க்கும்பொழுது அது குறைவாக இருந்தாலும் அது நம்ம மரணத்துக்கு தப்பி வைக்கும்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஐஸ்வர்யானா இருப்பதை விட நீதிமானாக இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா நீதிமானாக்கா நன்மை செய்கிறவன் நல்லவன் வசனம் சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ தேவன் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன்னா ஐஸ்வர்யம் கொடுக்குறது தேவன் இல்லைங்களா? நீ ஐஸ்வர்யவனாக இருக்கிறியா, நீதிமானாக இருக்கிறியா அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அப்படியானால் நீதிமானுடைய நிலை என்னவா இருக்கும்? வசனத்தில் பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:3. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். நிறைய வசனங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு 10:20 வாசிங்க. நீதிமான குறித்து நிறைய வசனங்கள் இருக்குது. நம்ம அதை பார்த்து டைம் போயிடும். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துர்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. அதாவது நீதிமான் நல்லவனுடைய நாவு, அதாவது அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா சத்திய போதனைகள், உபதேசம், நல் ஆலோசனைகள், இதுதான் அந்த நீதிமான் வாழ்ந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ நம்முடைய நம்பிக்கை எப்படியா இருக்கணும்? தேவன் மேலே. வாசிக்கலாம். 21 அதே வசனத்தில் நீதிமொழிகள் 10, 21, 28.
நீதிமொழிகள் நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியீனத்தினால் மாளுவார்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். 21, 28 நீதிமொழிகள் 10, 21, 28 நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியீனத்தினால் மாளுவார்கள். 28 நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். அப்ப ஐஸ்வர்யன் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா, நீதிமான் மகிழ்ச்சியா இருக்காங்களா? தேவன் ஐஸ்வர்யம் கொடுத்தா கூட நம்ம நீதிமான் இருக்கிறது, ஐஸ்வர்யனா இருக்கிறத காட்டிலும் நம்ம நல்ல பேரா இருக்கிறது, நல்லவனா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு ஒரு கேள்வி, புதன் பணம் ஐஸ்வர்யம் எல்லாமே நம்மளுடைய தேவைக்கு, வாழ்க்கையை முக்கிய தேவை தானே இருக்குது. அதன் பேர் நமக்கு நம்பிக்கை வைத்தா என்ன? தேவன் தான் சொல்லியிருக்காரு, ஐஸ்வர்யம் இருக்கிறது சந்தோஷமான காரியம் தானே. ஐஸ்வர்யம் வந்து துக்கமான காரியமா? ஐஸ்வர்யம் இருக்கிறது அது ஒரு சந்தோஷமான காரியம் தானே, இருக்கலாமே என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும்போது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:28 வாசிக்கலாம். நீதிமொழிகள் தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போலே தலைப்பார்கள். அப்ப இந்த ஐஸ்வர்யத்தை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார், அவன் ஐஸ்வர்யன் இருக்கிறான். அப்ப அவன் விழுவானா? ஐஸ்வர்யன் விழுவானா? வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாரும் இல்லை, அது குறைஞ்ச சொச்சம் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களை தவிர மீது எல்லாமே விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது இப்போ நம்ம கூட ஒரு சகோதரன் இருக்கிறாரு, கிறிஸ்துவ சகோதரன் நம்ம கூடிய இவன் இருக்கிறாரு, ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறார். திடீர்னு ஐஸ்வர்யன் ஆகும் பொழுது அவர் வீட்டுக்கு போகும்போது ஏற்கனவே இருந்த மாதிரி நம்மளை மதிப்பார். எப்படி மதிப்பார்? இப்போ நம்ம அவங்க வீட்டில் போய் எல்லாம் புழங்குவோம், எல்லா இடத்துக்கும் போவோம் வருவோம். ஆனால் இவர் பங்களா கட்டி போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம பழையபடி போக முடியுமா? அவர் நம்மளை அனுமதிப்பாரா? இல்லை நம்மளே தான் கூப்பிடுவாரா? ஏன்னா அவர் காரியங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யம் விழத்தள்ளும். அதாவது இன்னைக்கு பார்க்கும்போது ஐஸ்வர்யம் இருந்தாங்கன்னா சபைக்கு வர்றது கூட தயங்குவாங்க, இன்னைக்கு வீட்டில் இருக்கலாம், இன்னைக்கு இப்போ அந்த பழப்பை பார்க்கலான்னு. ஏன்னா அந்த ஐஸ்வர்ய சுகம் என்ன பண்ணால், வசனம் என்ன சொல்லணும்னா ஐஸ்வர்ய மயக்கம்னு சொல்லுது. அந்த மயக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சபை கொடுக்கை சத்தியங்கள் தேவையில்லாமல் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ விழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐஸ்வர்யம் எப்போது வேண்டாமாலும் நம்ம விளைத்தள்ளும், ஒரு சிலரை தவிர. அதாவது ஒரு மரத்தில் காஞ்ச இலை இருந்ததுன்னா அது விழுகுமா விழுகாதா? என்னைக்கு வேணாலும் விழுகும். ஆனால் நீதிமான்கள் எப்படின்னா எப்பொழுதும் சத்தியத்தை போல துளிர் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்படின்னா பச்சையா, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த நீதிமானம் இருக்கிறவங்க ஜீவனோடவே இருப்பாங்க எப்பயுமே. அந்த அந்த நீதிமானோடைய தன்மை அவங்களுக்குள்ள காய்ந்து போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் இல்லை பார்க்கும்போது நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். ஐஸ்வர்யின் பாதத்தில் ஜீவன் இருக்குதுன்னு வசனம் சொல்லலன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம என்னதான் இந்த உலகத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் பார்க்கும்போது ஒரு ஏழையாக இருந்தோன்னா சபையில் கூட நம்மளை கண்டிப்பாக யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் ஐஸ்வர்யனாக இருந்தாக்கா அவர் மதிப்பே வேறு. இப்போ என்ன சொன்னாங்க, ஒரு கொச்சியாக சொல்கிறாங்க, ஐஸ்வர்யன் இருந்தால் கெத்துன்னு வாங்குறீங்களா? அந்த மாதிரி நிலைமைக்குள்ள இன்னைக்கு எல்லாரும் விரும்புகிறாங்க. அதாவது அந்த ஐஸ்வர்யத்தில் அவங்க பார்க்குற காரியங்கள், குறிப்பாக நான் உலகத்தில் போல சபைகளை சொல்கிறேன் நான். இப்போ பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் ஒரு ஏக்கம், நம்மளும் அந்த மாதிரி ஆனால் என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஏக்கம் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22 1 மற்றும் 2. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். அப்போ ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நல்ல பெயர். ஒரு ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறாரு, ரொம்ப பணக்கார ஐஸ்வர்யம் இருக்கிறாரு, அவர் சத்திப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஊர்வலமாக கொண்டு போகும்போது ஜனங்களாம் பேசுவாங்க, அவருக்கு என்னப்போ 4 காரு பங்களாங்க, 4 சொத்து, இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அவரே கிறிஸ்தவன் வந்து சத்தியத்தின்படி நடந்து எல்லாருமே அன்பு காமிச்சு அவர் இது பண்ணும் பொழுது நல்ல மனுஷன்பா, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார், பைபிள் படிச்சுட்டு இருப்பார், அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் நல்ல ஆலோசனை சொல்லுவார். அப்போ அந்த ஐஸ்வர்யன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி வேணாலும் பேசலாம், அது ஒரு ஏக்கமாக பேசலாம், வெறுத்து போய் கூட பேசலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் நல்ல பேர் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக மோசமாக பேசவே மாட்டாங்க. அப்போ அந்த நற்கீர்த்தி அப்படின்றது அந்த நல்ல பேர் தான் முக்கியம் பார்க்குறோம். அதுவே வந்து வெள்ளி பொன்னை காட்டிலும் தயை உள்ளதுன்னு சொல்லி பார்க்கணும். 2வது வசனம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். அப்போ ஐஸ்வர்யனாக இருக்கிறதும் தரித்திரனாக இருக்கிறதும் உண்டாக்குன்னு கர்த்தர். ஏன்னா அது ஒரு சித்தமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஐஸ்வர்யனை வாழ்றதை விட அது முக்கியமாக ஒரு மரியாதைக்குரிய நல்ல பேரோட வாழும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல சாட்சி இருக்குன்னா, ஒரு கிறிஸ்துவன் அப்படின்றது ஐஸ்வர்யான சாட்சி வாங்கிறத விட அவர் நல்ல சகோதரன், நல்ல மனுஷன். அவங்க குறிப்பாக வடதமிழ் பக்கம் பார்க்கும்பொழுது வேதக்காரங்கன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்துவர்கள் சொல்ல மாட்டாங்க, வேதக்காரன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வேதத்துக்கே உண்டான நல்ல சாட்சியை வாங்குறது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார்ல, அப்போ அது நல்லது தானே, இந்த ஐஸ்வர்யம் கர்த்தர் தானே கொடுத்தாரு, அது நல்லது தானே அப்படின் பொழுது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கு
தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அப்போ தாழ்மையாக இருந்தாக்கா பயந்தாக்கா கர்த்தர் வந்து ஐஸ்வர்யத்தை கொடுத்துருவாரா? அப்போ அதுக்கு தானே அந்த ஐஸ்வர்யம். தாழ்மையாக இருக்கிறதுனாலையும் பயப்படுறதுனாலையும் இந்த நீ ஐஸ்வர்யத்தை வச்சுக்கோ, அதனால் வந்து பார்க்கும்போது உனக்கு மகிமையும் ஜீவனும் கிடைக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படி ஏற்றுக்கலாமா நம்ம? அப்போ ஐஸ்வர்யம் பார்க்கும் பொழுது மகிமையும் ஜீவனையும் கொடுக்குமா, இல்லை ஐஸ்வர்யம் ஜீவனும் சத்தியம் கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்போ நமக்கு ஏழ்மையே வேண்டாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம தேவனத்தில் எப்படின்னா இந்த வசந்த பிரகாரம் சொல்லுது, நமக்கு ஏழ்மையே வேண்டாம் ஐஸ்வர்யம் வேண்டும் நம்ம தேவனை கேட்கலான்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கணும். ஏன்னா அதுக்கு நமக்கு மகிமையாக இருக்குமான்னா கண்டிப்பாக மகிமையாக இருக்காது. தேவன் பார்க்கும்போது நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லியிருக்கிறல்ல, அப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேளுங்கன்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்ம ஏன் ஐஸ்வர்யத்தை கேட்டால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அப்போ நான் ஏழையாக இருந்தாலும் சரி ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, அப்போ எனக்கு அன்னன்னைக்கு என்ன தேவையோ எனக்கு அதுவே போதும் தேவனேன்னு சொல்லலாம். இப்படி ஒருவேளை ஐஸ்வர்யம் இருந்தனாக்கா தேவனை மறந்து போகலாம், அவரை வந்து இல்லை நமக்கு தேவையில்லாத போகலாம். ஏன்னா ஐஸ்வர்யம் தான் நான் சொன்னேன், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கும் பொழுது நம்ம தேவனை தேடுவோமா? ஒரு நிமிஷம் கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இதே பார்க்கும்போது நம்ம ஏழையாக இருக்கும் பொழுது ஒருவேளை நான் ஏழையாக இருக்கிறேன், என் வாழ்க்கைக்கு ஜீவனத்துக்கு எனக்கு ஏதாவது தேவைன்னு திருட்டுனா, அது திருட்டு அவ்வளோ கொள்ளையடிச்சா அது என்ன ஆகுன்னா, அப்போ பார்க்கும்போது அது தேவனுடைய நாமத்தை அவமானப்படுத்துறதுக்கு அடையிறதுக்கு உண்டான காரியமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் ஞானி சொல்கிறார் இந்த வசனத்தில். அப்போ நம்ம ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கும் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவைகளை கொடுங்க. நான் ஏழையாக இருந்தாலும் ஒரு பொறாமை நிமித்தமாகவோ ஏக்கத்து நிமித்தமாகவோ நான் திருடி உங்கள் நாமத்தை நான் அவமானப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்முடைய ஜெபம் கண்டிப்பாக எப்படி இருக்கணும்? தேவனே என் தேவைக்கு நீ போதுமானவராக இருக்கிறீர். இன்னைக்கு கூட நம்ம பாடணும் பார்த்தீங்களா முதல் பாட்டில், நம்முடைய தேவைக்கு தேவன் போதுமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நமக்கு முன் அடையாளமாக இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் இப்படி தான் இருந்தது. யோவான் 14ஆம் அதிகாரம் முழுசையும் வாசிச்சு பாருங்களேன். நான் பரலோகத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தேன், இப்போ வந்து மீட்டிருக்கிறேன், என் நிமித்தமாக இவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுங்க சொல்லிட்டு, அதாவது இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறேனோ அதை எனக்கு அதை கொடுங்க சொல்லிட்டு அவர் ஜெபம் அப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பணக்கார பையனுக்கு உடம்பு சரியில்லை, வர சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பையனால் நடக்க முடியாது, ஏன்னா 1.5 வயசில் ஒரு ஃபிட்ஸ் வந்துட்டு, இப்போ அந்த பையனுக்கு 21 வயசு, தலை மட்டும்தான் பெருசாக இருக்குது, உடம்பெல்லாம் கை காலம் சூம்பி போயிருக்குது. ஆனால் அவங்க அப்பாவுக்கு திரளான ஆசீர்வாதம், இவ்வளோதான் அவ்வளோ பெரிய பணக்காரர் இருக்கிறாரு. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அவனை தூக்கி நான் மெயின்டைன் பண்ணிட்டேன், இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டுட்டான், எனக்கு தூக்க முடியல, அவன் எப்படியாவது சரியாகணும் அந்த அம்மா கண்ணீர் சிந்துறாங்க. ஆனால் அந்த தகப்பன்னு பார்க்கும்பொழுது இந்த பையனுக்காக ஓடி ஓடி உழைச்சி சம்பாரித்து நிறைய சொத்து வச்சுருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு மூஞ்சில் ஒரு இதே இல்லை, அவர் பேசாமல் பாருங்கள் அப்படி தான் இருக்காரு. அந்த அம்மா தான் வந்து அந்த தாய் தான் கண்ணீர் விட்டு எப்படியாவது எனக்கு குணமாக்கி கொடுன்னு சொல்லி பார்க்காரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, பையன் குணமாக மாட்டான் அவ்வளோதான் சொல்லிட்டு அவர் சொத்தில் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா பாருங்கள் அவ்வளோ சொத்து இருந்தும் அந்த நிம்மதி இல்லை. பாருங்கள் இந்த வசனம் அருமையாக சொல்லும். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை, அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை, நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரசனிக்கப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. அந்த தகப்பன் சம்பாதிக்கிற சொத்துல யார் இனி எப்படி சம்பாதிக்கணுமா அவருக்கு? ஆனால் அந்த தாய் ஏங்குறாங்க, விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 13லிருந்து 19 வரை. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய, கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க, வாசிங்க சார். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான், அவன் கையில் யாதொன்றும் இல்லை. தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. அவன் வந்த பிரகாரமாகவே போகிறான், இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? 19 வருஷம்.
அவன் தன் நாட்களில் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளிச் செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே நான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமுமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவும் அவன் பங்கு. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அப்போ சூரியனுக்கு கீழே ஐஸ்வர்யன் எவ்வளோ வச்சிருந்தாலும் சரி, ஒரே ஒரு பையன் உடம்பு சரியில்லாத போயிட்டான். ஆனால் அவனுக்கு அந்த வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா மாயனா இருக்குது. ஏன்னா அவர் முகத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுன்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம். அதே 9:11, பிரசங்கி 9:11. நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். யாரா இருந்தாலும், ஓடுறவனாலும் சரி, யுத்த வீரனாக இருந்தாலும் சரி, அறிவுள்ளவன் ஐஸ்வர்யன் யாரா இருந்தாலும் பார்க்கும் பொழுது தேவனுடைய செயல் அவங்களுக்குள்ள இருந்தாதான் அது ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். எரேமியா 9:23 மற்றும் 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இது எல்லாமே பார்க்கும்போது தேவன் கொடுத்துரு. அப்போ தேவன் கொடுத்ததை வச்சு மட்டுமே நம்ம மேன்மை பாராட்ட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். வேதத்தில் பார்க்கும்போது, முற்பிதாக்கள் பார்க்கும்போது அநேகர் ஐஸ்வர்யத்தை பெரிதுபடுத்தாமல் தேவனுக்கு முக்கியம் கொடுத்த அநேகர் இருக்கிறாங்க. அதில் 2 பேரை பார்க்கலாம். ஒன்று தாவீது, ஒன்று யோபு. அதாவது என்னை கவர்ந்தவர்கள் என்னுடைய பாதையில் நான் பார்க்குறேன். அப்போ யோபு பார்க்கும் பொழுது சாத்தான உத்தரவு வாங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா எல்லாமே இழந்துறாரு. அதாவது அவருடைய ஆடு மாடுகள் பிள்ளைங்கள் எல்லாத்தையும் ஐஸ்வர்யம் கொண்டு எல்லாமே இழந்துறாரு. நண்பர்களும் மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா அவரை தூஷம் பண்ணி அவர் மனசு கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நீ தேவனை விட்டுடு அப்படின்றாங்க. ஆனால் பார்க்கும்போது இது தேவன் செய்தார். அப்போ அவர் மேலே அன்பு கொண்டதுனால என்னென்னலாம் இழந்தாரோ இந்த பிள்ளைகளை தவிர எல்லாமே ரெட்டிப்பாக பெற்றுக்கிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். பொறுமைக்கு இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் யோபு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு பேர் வாங்கியிருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது தாவீது 27 வருஷம் வனாந்திர வாழ்க்கையில் அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, நான் ராஜாவாகன்னு எதிர்பார்த்தாரா, இல்லை நான் போய் கோலியாத்தை கொள்ளுன்னு எதிர்பார்த்தாரா, எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை அதான் எதிர்பார்த்தாருன்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் தேவன் பார்க்கும்போது அவரை ராஜாவை அபிஷேகம் பண்ணார். ராஜாவை அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அரண்மனையில் போய் சுகமான வாழ்க்கை விரும்பலை, நான் எப்படியாவது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி விரும்பினார்னு சொல்லி பார்க்கணும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வசனத்தில் என்ன எந்த ஊரில் பிறந்திருக்காருன்னு வசனம் வருதுங்க, பெத்லகேம் இல்லைங்களா? நம்ம வாசிக்கலாம். லூக்கா 2:11. லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறாருங்க. பெத்லகேம் இல்லை, தாவீதின் ஊர்லையும். அப்ப ஒரு முறை அவர் தவறு செஞ்சாரு. தேவன் அவர் வனாந்தரத்தில் 27 வருஷம் இருந்து மீட்டு கொண்டது பார்க்கும் பொழுது அவர் அந்த தவறை செய்யல. தேவன் தான் முக்கியமான அவர் வாழ்க்கை வாழும் பொழுது பெத்லகேமில் பிறந்தாருன்னு சொல்லலை, தாவீதின் ஊரிலே. அப்போ தேவனை சார்ந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சு வாழ்ந்தனால தேவன் தாவீதை எப்படியா கனப்படுத்துறாரு பாருங்க. அப்போ நமக்கு ஐஸ்வர்யம் தேவை தான். வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இல்லாமல் வாழவே முடியாது. கிறிஸ்துவனாகட்டும் முஸ்லீமாகட்டும் எந்த மதத்துக்காரனும் ஐஸ்வர்யம் தேவை. ஆனால் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் மேலே பயம் வச்சு வாழும் பொழுது இப்படி தேவனை தாவீதை போல நம்ம கனப்படுத்தப்படுவோம். அப்போ இப்படி ஒரு கணம் தேவன் நமக்கு கொடுத்தாருன்னா அதுக்கு விலை மதிப்பு இருக்குதுங்களா? கண்டிப்பாக இல்லை. அப்போ ஐஸ்வர்யத்தை விரும்பக்கூடாதா? அப்போ ஐஸ்வர்யத்து மேலே ஆசையப்படக்கூடாதா? வசனம் சொல்லுதே, இம்மையிலும் மறுமையிலும் நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாருன்னு. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை சொந்திக்கிறதுல என்ன பதில் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது வாசிக்கலாம். மார்க் 4:8 மற்றும் 19, 18 மற்றும் 19. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாயிருக்கிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். என்ன இருக்குதுங்க? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அப்போ ஒரு கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் வசனத்தை கேட்டு உடன்படிக்கை பண்ணி வந்துட்டாலும் அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வரும் பொழுது அது என்ன பண்ண அநேக இச்சைகளை நம்மளை கொண்டு போகும் பொழுது
அது முள்ளு உள்ள இடங்களில் விழுந்த விதையை போல அந்த நெருக்கப்பட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம பலன் கொடுக்காத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ மேற்கண்ட வசனம் என்ன பண்ணுதுன்னா அவளுக்கு அந்த சத்திய போதனை எந்த விதத்திலையும் நன்மையை உண்டாக்கலை, எந்த பலன் கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கணும். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து நம்மளை பார்த்து ஒரு சில கேள்வி கேட்குறாரு. நம்மை பார்த்து கேட்குறாரு, நான் சொல்லுவது போல் நீங்கள் செய்கிறீர்களா? நான் சொல்லுவது போல் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அடுத்து பார்க்கும்போது நான் சொல்லுவது போல் நினைவு கூதல் நாளில் அந்த ஆராதனையில் கால்களை கழுவுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆண்டவரே கழுவுறன்னு நம்ம சொல்கிறோம். நான் சொல்லுவது போல் ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைத்து அவர்களுக்கு நீங்கள் மன்னிக்கிறீங்களா? சரி, நம்ம சொல்லிடுவோம் அது மாதிரி இல்லை. ஆமாம் ஆண்டவரே நம்ம மன்னிக்கிறேன்னு சொல்கிறோம். அப்போ பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம், அது சமஸ்கிருத வார்த்தை இருக்கிறனால உங்களுக்கு சொத்துக்களையும் செல்வங்களையும் உண்டாயிருக்கும்படிக்கு உங்கள் ஆஸ்திகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்தீர்களா? கொடுக்க முடியுமா? யதார்த்தமாக பேசலாம். கொடுக்க முடியுமா? செய்ய முடியுமா? ஆனால் வசனம் சொல்லுது, நான் நித்திய ஜீவன் அடையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்கும் பொழுது, நீ இந்த மாதிரி வசந்த கை கொண்டு சின்ன வயசுலேருந்து கை கொண்டுட்டு இருக்கிறேன், அப்போ நீ போய் விற்றுட்டு வா அப்படின்னா என்னக்கா, நமக்கு தேவன் ஒரு சொத்து ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாருன்னா எதுக்கு? நம்ம மட்டும் சுகபோகமாக வாழ்ந்துக்கிறதுக்கு இல்லை. அப்போ ஒரு வசனம் இருக்குது தெரியுங்களா, இவன் ஏன் குடனாக இருக்கிறான், இவன் ஏன் முடவனாக இருக்கிறான் பொழுது தேவனுடைய வல்லமை விளங்கும்படிக்கு நான் அவங்களை உண்டாக்குறேன்னு. அப்போ நம்ம அவங்களெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? எவ்வளோ பேர் பசியில் ரோட்டில் இருக்கிறாங்க, வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க குறிப்பாக 2024 வருஷம் யாராவது குறைஞ்சபட்சம் ஒரு 50 ரூபாய் தான தர்மம் பண்ணீங்களா? போன வருஷத்தில் குறைஞ்சபட்சம் அந்த வருஷம் முழுத்துக்கே ஒரு 50 ரூபாவது யாருக்காவது தானம் பண்ணீங்களா? ஒரு சிலர் இருக்கலாம். அப்போ வசனம் சொல்றது, தானம் தர்மம் செய்ய மறவாதிருங்கள், ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுத்தேன்னு சொல்கிறாங்களே. அப்போ இந்த ஐஸ்வர்யம்லாம் எதுக்கு? நம்ம அதாவது எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசி வந்துருச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் கூட என்னால் பொறுக்க முடியாது. ஒரு மாதிரி உடம்பு சிவரிங்க. அப்போ 10 நிமிஷம் என்னால் பசியை பொறுக்க முடியல எனக்கு. வெளியே பிச்சைக்காரங்க ஒரு நாள் பூரா சாப்பிடாமல் இருக்காங்க. அந்த பசியை நான் உணர்ந்துருக்கிறேன், அதோட பாதிப்பு என்னன்னு எனக்கு தெரியுது. அப்போ அவங்கள பார்க்கும் பொழுது இறக்கம் வரலையே. இறக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நம்ம ஆராதிக்கிறோமே. இப்போ அந்த ஐஸ்வர்யம் எதுக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது? இப்போ உலகத்தில் பார்க்கும்போது சில பெரிய பெரிய கோடீஸ்வரன் இருப்பாங்க, அவனோட டிரைவருக்கு ஒரு 10,000 சம்பளம் கொடுப்பாங்க. அவன் போய் கேட்பான், ஐயா இந்த மாதத்துலேருந்து ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுங்க, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு செலவெல்லாம் இருக்குன்னா கொடுக்கவே மாட்டாங்க. முடியலாம் வச்சு வெளியில் போ, வேற ஆள் வச்சுக்கணுவாங்க. ஆனால் அவங்க போய் கிளப்பில் போய் சரக்கு அடிச்சுட்டு 10,000 காசு அள்ளி அப்படி கொடுப்பாங்க, பணத்திமர். அப்போ நமக்கு ஐஸ்வர்யம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? இப்போ அதனால சொன்னார், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தனால துக்கத்தோடு போயிட்டான். என்ன சொல்லியிருக்கணும்? செய்கிற ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கணும். என்ன நம்ம சொல்கிறது யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம், மார்க் 10ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். வசனத்துக்கு விளக்கம் தேவைன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஐக்கியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எருசலேம் தேசத்தில் 12 வாசல் இருக்குது, அதில் ஒரு வாசல் பேர் ஊசி வாசல். அப்படிலாம் ஊசின்ற வாசல் பேர்லாம் இல்லைங்க, அப்படி இல்லை. இதோட நிஜமான லிட்டரலியான அர்த்தமே அதுதான். ஒரு பணக்காரன் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது, ஆனால் ஒட்டகத்தோட ஓட்டையில், ஊசியோட ஓட்டையில் ஒட்டகம் போகும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கடினம் அப்படின்னு சொல்லவும் பார்க்கணும். 28வது வசனம் மற்றும் 29 வாசிங்க. 28 அதிலேயே மார்க் 10, 28, 29. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும். அப்போ பார்க்கும்பொழுது இதெல்லாம் விட்டு சொல்கிறாரு, அம்மாவை விட்டுரு, பிள்ளைங்களை விட்டுரு, மனைவி விட்டுருன்னு. ஆனால் வசனம் சொல்லுது, தாயை தகப்பை கனப்படுத்துவாயாகன்னு. உன் இள வயது மனைவி மேலே கவனமாகன்னு வசனம் சொல்லுது. அப்போ எப்படி முரண்பாட வசனம் இருக்குமா? இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது குடும்பத்தினர், நிலம், அம்மா அப்பா, இவங்க இது எல்லாத்தையும் மேலேயும் நம்ம கவனம் வச்சுட்டு இருந்தோமா, நம்மளோட தேவைகள், சம்பாதிக்கிறது, ஓடி ஆடுறது எல்லாமே அதுக்கே தான் டைம் சரியாக இருக்கும்.
ஆனால் வசனம் சொல்லுது இயேசுவுக்காகவும் சுவிசேஷத்திற்காகவும். நமக்கு சுவிசேஷம் சொல்லாட்டினா, இயேசுவை பற்றி சொல்லாட்டினா நமக்கு இங்கே வந்து உட்காந்துருப்போமா? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. ஏன்னா அவங்க மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்கிறது தலைமையில் உள்ள கடமையாக இருக்குதுன்னு நினச்சாலும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எத்தனை பேருக்கு போய் சொல்லியிருக்கிறோம்? அப்போ நம்ம இப்போ இந்த மாதிரி அம்மா அப்பாவை கவனிச்சுட்டு, மனைவி பிள்ளைங்களை கவனிச்சுட்டு, நிலம் இருக்குது, விலங்குகள் இருக்குது, ஆடு மாடு இருக்குன்னு இதுலேயே 24 மணி நேரம் பிஸியாக இருந்தாக்கா அப்போ இயேசுக்காக நம்ம என்ன செய்வோம்? எங்கே சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? அப்போ அது செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் இருக்கும். அந்த தேவையே நீ பார்த்துட்டு இல்லாமல் என் நிமித்தமாக நான் சுவிசேஷம் அறிவிச்சினேன். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சுன்னு சொன்னாங்க. சீசர்களுக்கு சொன்னது அது. இயேசுவை பின்பற்றுறவங்க எல்லாமே சீசர்கள் தான். அதாவது சீசர்னா ஊழியக்காரங்களுக்கு சொன்ன வர்த்தனம் இல்லை. அப்போ நம்ம எத்தனை பேருக்கு போய் நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம? அப்போ இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தோமா கர்த்தர் நிமித்தமாக இந்த சுவிசேஷத்துக்காக நம்ம எதுவும் செய்ய முடியாது. இதை பெரிதாக பார்க்காம நம்ம ஒரு பார்த்தா கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கும் அவர் செஞ்ச ஊழியத்தை போல் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம நித்திய ஜீவன் அடைவது உறுதியாக இருக்கும். அப்போ அம்மா அப்பாவை பார்க்கக்கூடாது, மனைவி பிள்ளைங்களை பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. முழு கணமும் அவங்க மேலே அதுக்காக சம்பாத்தியம் ஏற்படுறத சொல்லி பார்க்கணும். என் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஐஸ்வர்யத்துக்கு விரோதமாக நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த வார்த்தை எனக்கும் மனதும் சொல்லி பார்க்கணும். இந்த பாடம் வந்து எனக்காக இருக்கிறனால இப்போ பணம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இந்த பைபிள் ஒரு பேஜ் ஜெராக்ஸ் எடுக்க போகிறது நம்மளால எடுக்க முடியாது. ₹1 இருந்தது இன்றைக்கி ₹1,000 ஆயிடுச்சு. அதாவது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, விலைவாசி எப்படி ஏறிச்சுன்னு அடையாளம் கண்டுபிடிக்கலான்னா வெத்தலையும் உப்பும் விலையேறிச்சுன்னா எல்லாமே விலையேறும். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே சீப். இன்றைக்கி உழவு சந்தையில் போய் பார்க்கும்போது சும்மா கிடக்கிற ஆவாரம்பூவும் பிரண்டையும் வச்சுட்டு ₹20 விற்றுட்டு இருக்காங்க. 10 2 20 ஆகிடுச்சு. எதுவுமே இன்றைக்கி ஓசியில் கிடைக்காது. எல்லாத்துக்குமே பணம் செலவு பண்ணும். எல்லாத்துக்கும் பணம் பண்ணுறது ஒரு தேவையாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 5 21 வரை. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அப்போ நம்ம என்ன சொத்து சேர்த்து வச்சாலும் இன்னைக்கு ராத்திரி அந்த ஐஸ்வர்யம் மறிச்சு போயிட்டானாக்கா அது அவனோடது இல்லை. அப்போ பார்க்கும்பொழுது தேவனுக்காக ஐஸ்வர்யம் நம்ம இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது நம்ம இந்த சபை இந்த பில்டிங் வாடகை கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா. ஒரு வேளை இது விலைக்கு வாங்கணுன்னா அதோட மதிப்பு என்னவாக இருக்குங்க? ஏன்னா எப்பவுமே பழைய பில்டிங்குக்கு மதிப்பு இல்லை, அடிநிலத்துக்கு தான். ஒரு 50 லட்ச ரூபா இருக்குங்களா? இந்த ஏரியாவில் 50 லட்ச ரூபா இருக்குமா? 50 லட்ச ரூபா. இதே ஒரு 5 வீடு வாங்குறோம் சேர்த்து எவ்வளோ போங்க? ஒரு 2 கோடி ரூபாய். இந்த அந்தாண்ட தெருவு இந்தாண்ட தெருவு 2 பக்கம் வீட்டையும் வாங்குறோம். அதோட மதிப்பு பல கோடியாக இருக்கும். இந்த இடத்துக்கோட பின்கோடு வந்து 5. இந்த 5ஆம் நம்பர் பின்கோடில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம விலைக்கு வாங்குகிறோம். இல்லை அது வந்து அதோட மதிப்பு எவ்வளோவா இருக்குங்க? அப்போ சேலம் சிட்டி எடுத்துக்கிட்டோமா, சேலம் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா, உலகம், பிரபஞ்சம், இதோட மதிப்பு எவ்வளோங்க? இதுக்கு மதிப்பே இல்லை. அப்போ நம் தேவன் இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யனாக இருக்கும் பொழுது அவரோட பிள்ளைகளாக இருக்கிற நம்ம விட்டுருவாரா? இது எல்லாமே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குது. அப்போ தேவனுக்கும் ஒரு வசனத்துக்கும் வாழும் பொழுது நம்மளை ஒருபோதும் கைவிடாது. தாய் தன் பிள்ளை கொடுக்கக்கூடிய பால் கொடுக்கறத மறந்தாலும் நான் உன்னை மறவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கணும். வாசிக்கலாம். லூக்கா 22 29 32 வரை. லூக்கா 12 29 32 வரை. ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கிறோம்னா நம்ம கவலைகள் என்ன இருக்கு? நாளைக்கு குறிச்சு நாளைக்கு நமக்கு 200 ரூபாய் இருந்தால் தான் அரிசி வாங்க முடியும்,
100 தான் அதை வாங்க முடியும்னு சொல்லிட்டு உண்ணவும் குடிக்குமே நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ண அவங்களுடைய கவனம் இருக்கக்கூடாது. அடுத்து வாசிங்க சிஸ்டர். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். நமக்கு நம்மளை அழைக்கும் பொழுதே நமக்கு என்னென்ன தேவை, என்னென்ன கொடுக்கணும், என்ன கொடுத்தா அவன் விழுந்து போவான்றது நம்மளோட அவருக்கு நல்லா தெரியும். என்ன கொடுத்தா இவன் நம்மளையே சார்ந்திருப்பான்றது அவருக்கு தெரியும். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட அப்ப கொடுக்கப்படும். மனம் திரும்பங்கள், பரராஜ்யத்தை தேடுங்கள். அப்ப கவனம் பூரா ராஜ்யத்துக்கு உண்டான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது என்னென்ன நமக்கு என்னென்னலாம் இழந்தோமோ அதெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி பார்க்குறோம். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அப்பா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமான உடன்படிக்கை பண்ணிருக்கும் பொழுது நம்ம எப்படி வாழ போறோம், இந்த பூமியில் இப்படியா விலைவாசி ஏறிட்டு இருக்குது, இப்படியா இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு பயம் தேவையில்லை. ஏன்னா உலகத்தில் வாழ்றதுக்கு பயம் தேவையில்லை. சோதனைகள் பாடு வந்தாலும் நமக்கு சொல்லியிருக்கிறார், உலகத்தில் முடிவு பர்யந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். சொன்னது யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக என்ன கொடுத்துருக்கிறாரு? விலை மதிப்பில்லாத தன்னை உயர கொடுத்துருக்கும் பொழுது அப்போ நம்மளை விட்டுருவாரா? நீதிமான் பிள்ளைகள் அப்பத்துக்கு இருந்து தெரியுங்கிறதை காணேன்னு சொல்றாரு. எவ்வளோ பாருங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காரு நம்மளை குறித்து அவர் சொல்லி பார்க்கணும். என் அன்பு சகோதர சகோதரர், தேவனுடைய தயவு, அவருடைய பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளே நமக்கு வந்து பார்க்கும்போது ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை எசட்டை பண்ணுகிறாயோ? அப்போ தேவனுடைய தயவும் பொறுமையும் நம்ம எவ்வளவோ தவறு பண்ணும்பொழுது நம்ம மேலே நீடிய பொறுமையாக இருந்துட்டு இருக்கிறா இல்லையா? என்ன வரலாம் இந்த உலகத்தின் மேலே எத்தனை வருஷம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்புறம் 2025 வருஷமாக ஒரு உலகத்தின் மேலே நீடிய பொறுமையாக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ தேவன் நம்ம மேலே எவ்வளவு அனுபவிச்சிருக்காருன்னு நம்ம எப்படி சொல்லலாம்? தேவன் நம்ம மேலே அளவு கடந்து அனுபவிச்சிருக்காருன்றதை எப்படி சொல்லலாம்? இயேசு கிறிஸ்து கொடுத்ததை விட அதை விட்டுருங்க. அதை வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அதை விட இன்னும் பெஸ்ட்டாக சொல்கிறேன், எப்படி சொல்லலாம்? அதாவது அதை விட நமக்கு ஒரு ரட்சிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காரு இல்லையா? இந்த ரட்சிப்பு யாருடையதுங்க? நமக்குரியது இல்லை, இஸ்ரேல் ஜனங்களுக்குரியது, யூதர்களுக்குரிய ரட்சிப்பு இது. நம்ம தெய்வ திட்டத்தில் நம்ம இல்லவே இல்லை, அதாவது புறஜாதி மக்கள் இல்லவே இல்லை. ஆனாலும் அவங்கள பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஜனங்கள்னு சொல்கிறாரு, என்னுடைய ஜனம்னு சொல்கிறாரு. ஆனால் நமக்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருக்காரு? அப்பா பிதாவுக்கு பிள்ளைகள் ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. இதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஆசீர்வாதம் சொல்லி பார்க்குறோம். ஏன்னா ரட்சிப்பு நமக்குரியது அல்ல. வாசிக்கலாம் ரோமர் 9ஆம் அதிகாரம் 24 மற்றும் 26. அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புற ஜாதிகளிலுமிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகள். இஸ்ரேலுடைய ஆசீர்வாதம் கடற்கரை மணத்தலை போனது. நம்முடைய ஆசீர்வாதம் வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம். இதை விட பெரு பாக்கிய மக்கள் என்ன இருக்க போகுது இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய தெய்வ திட்டத்தில் நம்ம எவ்வளோ முக்கியமானவங்க தெரியுங்களா? நாம் யார்? இஸ்ரேல் ஜனங்கள் இல்லை, யூதர்கள் இல்லை, புறஜாதி மக்கள். அது மட்டும் இல்லாமல் சிலை வழிபாட்டிலையும் பாரம்பரியத்திலையும் வாழ்ந்த ஒரு பாவிகளாக நம்ம இருக்கும் பொழுது நாம் ரட்சிப்படையத்துக்காக தம்முடைய ஒரே குமாரனை நமக்காக பலியாக கொடுத்தான்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8:9 பரிசுத்த பைபிளையும் வாசிக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அப்போ அவர் நமக்கு ஐஸ்வர்யமாகிறதுக்கு அவன் தரித்திரரானாரா? அதுதான் அவருடைய நோக்கமா? இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒரு பூமியோட வேலை, பிரபஞ்சத்தோட வேலையை பார்த்தீங்களா? அதுக்கு அவர் அதை உண்டாக்குனவர் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் தரித்திர ஆறாருனாக்கா என்ன அர்த்தம்னா, நம்ம ஸ்தானத்துக்கு இறங்கி வந்து நம்ம கூட வாழ்ந்தார் பார்த்தீங்களா? அது நம்ம பரலோகத்தில் ஐஸ்வர்யம் ஆகிற நிலைமைக்கு தான் சொல்லி பார்க்கணும். இப்போ ஐஸ்வர்யம் என்பது பொன், வெள்ளி, பணம் மட்டுமல்ல, இதெல்லாமே அழிந்து போகக்கூடியது. அழிந்து போகாமல் இருக்கக்கூடிய காரியம் நம்ம தேவனுடைய கிருபைன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் எபேசியர் 1:7 வாசிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கருணையை நீங்கள் அறிவீர்கள். கிறிஸ்து தேவனோடு செல்வந்தராயிருந்தார், ஆனால் உங்களுக்காக அவர் ஏழையானார். அதன் மூலம் அவர் உங்களை செல்வந்தராக்க விரும்பினார். அவர் தரித்திரமானதுக்கு என்னன்னாக்கா
நம்ம ஐஸ்வர்யம், நான் சொன்ன மாதிரி ஐஸ்வர்யம் உலகத்தில் வாழக்கூடிய ஐஸ்வர்யம் இல்லை, பரலோக வாய்ப்பு விலை மதிக்க முடியாதுன்றது அந்த ஐஸ்வர்யத்தை குறிக்குன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதாவது அவருடைய கிருபையின், தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த மீட்புக்கு விலை மதிப்பு இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக விலை மதிப்பு இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்ட தேவனை நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு எதுவும் தராமல் போயிட போகிறாரு. அப்போ ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். அப்போ நமக்கு ஐஸ்வர்யம்னு பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யம், பணம், செல்வம் கண்டிப்பாக நமக்கு தேவை தான். ஆனால் அதை காட்டிலும் தேவனுடைய கிருபை பெருசாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கிருபை ஐஸ்வர்யம், அன்பு ஐஸ்வர்யமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ரட்சிப்பு ஐஸ்வர்யமாக இருக்குது, தேவனுடைய ஈவு ஐஸ்வர்யமாக இருக்குது. இது நமக்கு என்ன தரப்போகுதுன்னு பார்க்கும் பொழுது உன்னதங்களிலே நம் வாழ நமக்கான காரியங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் எபேசியர் 2:4-8 வரை. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இதற்காக அவர் கொடுத்த கிருபை, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய ஈவு, இதுவே நமக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சரி, நம்ம எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வந்தோம்? நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்தோம் பார்த்தீங்களா? எல்லாருமே நம்ம இந்த இந்தியாவில் வாழும்போது, தமிழ்நாட்டில் வாழும்போது நம்ம ஒரு வேறு மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தோம். இப்போ வேறு மதத்திலிருந்து நம்ம எப்படியாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம்? அப்போ நமக்கு என்ன சொன்னாங்க, என்ன கொடுத்தாங்க, எதை பெற்றுக்கொண்டு எதை விசுவாசித்து நம்ம கிறிஸ்துக்குள்ளே வந்தோம்? கண்டிப்பாக நமக்கு ஒரு கடன் பிரச்சனை இருந்ததுனாக்கா நீங்கள் சபைக்கு வந்துடுங்க, எத்தனை லட்சம் கடனாக இருந்தாலும் பார்த்துக்குவாங்க அப்படி சொன்னாங்களா? வாசிக்கலாம் எபேசியர் 3:8. அதாவது இது ஒரு ரகசியம். வாசிக்கலாம் எபேசியர் 3:8. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பவுலுக்கு அப்போஸ்தலருக்கு சொல்றாரு, இந்த ஐஸ்வர்யத்தை புறஜாதிகள் அறிவிக்கிறதுக்கு என்ன தங்கம் கொடுக்குறேன், கஷ்டத்தில் அதை கொடுக்குறேன்னா என்ன இந்த ஐஸ்வர்யம்? அந்த கிருபை என்ன கிருபை அது? அப்போ இந்த வசனத்தை குறிப்பிடுகிற இந்த ஐஸ்வர்யம் வசனத்தை குறிப்பிடுறது. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது அநேக கஷ்டத்தில் இருப்போம், நிறையா தவறு பண்ணிருப்போம், வியாதியில் இருக்கும் பொழுது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம செஞ்ச பாவம் தான். நீ போய் மொட்டை அடிக்கிறனாலையோ போய் அபிஷேகம் பண்ணுறனாலையோ இந்த பாவம் மன்னிக்கப்படாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் பாவத்தை மன்னிக்கும், இது முற்றிலும் இலவசம்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்ம உள்ளுக்குள்ள வேலை செஞ்சது. எனக்காக ஒருத்தர் என் பாவத்தை சுலபத்துக்கிறதுக்கு ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? ஏன்னா இயேசுவை அறியாதவங்க அப்படி தானே வந்தோம். அப்போ இதுதான் நமக்கு பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ரகசியம், ஐஸ்வர்யமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த சத்தியம் என்னும் ஐஸ்வர்யம் இன்னைக்கு நம்ம கூடவே இருக்குது. அன்னைக்கு கேட்ட சத்தியம், அந்த வசனம் நம்ம கூடவே இருக்குது. அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாங்க? நமக்கு அன்றைக்கி அறிவிக்கப்பட்ட அந்த சத்தியம் என்ற ரகசியம், அந்த சத்தியம் என்ற ஆசீர்வாதம் இன்னும் நம்ம கூடயே இருக்குது. எப்படிங்க? இது நமக்கு எத்தனாவது சபை? இது ஒவ்வொருத்தரும் பல சபை மாறி வந்திருக்கிறோம். ஆனால் சத்தியத்தை விட்டோமா? நம்ம அந்த சத்தியம் நமக்குள்ளே கிரியை பண்ணுதுன்னா எங்கே இருந்தாலும் அந்த சபையில் நம்மளோட கடன் பிரச்சனையை தீர்ப்பாங்க, நம்ம நோயை தீர்ப்பாங்க, நம்மளை ஐசோலேட் ஆக்குவாங்க. நம்ம போய் உட்காந்துருக்கல, அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம கூடயே தான் இருந்தது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை வசனம் சரியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும்னு தான் நம்ம தேடி தேடி இன்னைக்கு எத்தனையாவது முறையாக நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு வச்சு அந்த சத்தியத்தின் ரகசியம், அந்த ஐஸ்வர்யம் நமக்குள்ள இன்னமும் கிரியை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம் பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போ பார்க்கும் பொழுது நம்ம விரும்புவது ஒருபோதுமே நமக்கு சரியானதாக நமக்கு இருக்காது. நம்ம விரும்புறது எல்லாமே சரிதான். உதாரணம் சொல்லி பார்க்கும்போது இப்போ நம்ம இதயத்தில் தேவையில்லாத ஆசைகள்லாம் இருக்கும். நம்மளோட ஜெபங்களை தேவன் கவனிக்கிறார், நம்ம இதயத்தில் ஊடுருவார். இவன் எதுக்காக ஜெபிக்கிறார், என்ன தேவைக்காக ஜெபிக்கிறான்னு சொல்லிட்டு தேவன் கவனிக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்மளோட தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம விரும்புவதை விட நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை விட ஒரு சிறப்பானதாக கொடுக்குன்னு நம்ம நினைக்கலாம். இப்போ நீங்கள் யாராவது ஒரு சகோதரன் நான் ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்,
நல்ல ஒரு பிராண்ட் சொல்லும்பொழுது, பிரதர் நான் வச்சிருக்கிற இந்த பிராண்டை வாங்குங்க பிரதர், ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்கள் போய் வாங்குறீங்க, அடுத்த நாள் கெட்டு போயிடுது, அடுத்த நாள் ரிப்பேர் ஆகிடுது. ரிப்பேர் பண்ணாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அப்போ நான் கொடுக்குற வாக்குது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம விரும்புறது ஒரு கால் நமக்கு சரியானபடி இல்லாமல் நம்ம விழுந்து போகிறதுக்கு வாய்ப்போ இல்லை கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு, சத்தியத்தை விட்டு வழிவிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது நம்ம விரும்புறதை காட்டிலும் சிறப்பானது கொடுக்கறத தேவன் விரும்புகிறேன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு பணம், உணவு, உடை, வீடு இது எல்லாமே நமக்கு தேவைதான். அதை காட்டிலும் மேலான நித்திய ஜீவனை தேவன் தரம் விரும்புகிறார். சரி, இதெல்லாம் எப்படி நம்ம பெற்றுக்கொள்றது அப்படி பார்க்கும் பொழுது தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் ரகசியம் இன்னதென்று நமக்கு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். கொலேசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப கிறிஸ்துவானவர் என்னன்னா மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதா அந்த பெரிய ரகசியம், ஐஸ்வர்யம். ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் சபையில் பிரச்சனைகள் வரும்போது, வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பணம் இல்லாமல் பிரச்சனை வரும்பொழுது, இல்லை வேறு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை வரும்பொழுது கிறிஸ்து நமக்குள்ள இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஏன்னா எதாவது ஒரு விதத்தில் ஒரு வசனம் நமக்குள்ளே போயிட்டே இருக்கும். ஏன்னா என்னோட வீட்டுக்கு முதல் வந்த வசனம், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். இன்னவர்களும் அந்த வசனம் எனக்குள்ளே கிரிய போயிட்டு இருக்கு. ஏன்னா அவருடைய வசனத்தில் ஜீவன் இருக்குது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த ரகசியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இந்த கடைசி கால பாதங்களுக்கு வேதம் ஐஸ்வர்யம் அதன் தன்மையும் பற்றி என்ன கூறுன்னு சொல்லி பார்க்கலாம். அங்கே வசனத்தில் அங்கே வராது. 1 தீமோத்தேயு 6:6-13 வரை. 1 தீமோத்தேயு 6:6-13 வரை. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 13 வரை வாசி. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஐஸ்வர்யம் இப்படிப்பட்ட பாதிப்பை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறதா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:17 மற்றும் 18. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களா இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும். அப்போ ஐஸ்வர்யவானாக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்களும் உதாரண குணம் உள்ளவங்களாக இருக்கணும். இப்போ பணத்தை மட்டுமே இல்லை, இப்போ ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது பண உதவி செய்யலாம், உடல் உழைப்பையும் செய்யலாம், ஒருத்தர் விசாரிக்கிறதே உதவி. அது நிமித்தமாக ஒரு சோர்வுக்குள் வெளியே வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் 19 வாசிங்க. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அப்போ பொக்கிஷன்றது என்ன பாருங்க, நித்திய ஜீவன் நமக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்குது. இப்போ தேவன் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது நம் தேவைகளை கண்டிப்பாக சந்திக்கிறாரு. பொக்கிஷம்னா புதையல் கிடைக்கும் போது நமக்கு எப்படி இருக்குங்க, ஒரே ஆச்சரியமாக இருக்கும். வெளியே போய் சொல்லுவோமா, நம்ம வீட்டு பையனுக்கு வாழை மரம் வைக்கிறது குழி நோண்டுறோம், ஒரு பெரிய பானை கிடைக்குது, உடச்சி பார்த்தா உள்ள தங்கமாக இருக்குது, அது பொக்கிஷம். தமிழில் சொன்னால் புதையல். அது உடனே என்ன பண்ணுவான், அப்படியே கொண்டு வந்து வீட்டில் ரூமில் வச்சுக்கிட்டு பிரித்து பார்த்து கணக்கு போடுவோம். அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதான் இந்த பொக்கிஷமாகிய நித்திய ஜீவனுக்காக தேவன் நம்ம வழி நடத்துறாரு. அப்போ நம்ம நினைக்கலாம், பிதர் ஐஸ்வர்யம் இல்லாமல் எப்படி பிதர் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு. 20 வருஷத்துக்கு முன்பாக பெட்ரோல் விலை 30 ரூபா இல்லைங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ என்ன பண்ணுவோம், ஐயோ பெட்ரோல் விலை 30 ரூபா விற்குது, இன்னிலாம் எப்போ பெட்ரோல் போட முடியும்னு சொல்லிட்டு பண்ணாத்திட்டு இருந்தோம். இன்றைக்கி எவ்வளோ பெட்ரோல் போடுறோமே இல்லையா? நம்ம மட்டுமா, உலகமே போடுது. அன்றைக்கி அரிசி விலை 27 ரூபா கிலோ, இன்றைக்கி வாங்குகிறோம். ஏதாவது அரிசி வாங்காமல் இருக்கிறோம் தாசி அடிச்சுன்னு. அப்போ பார்க்கும்பொழுது உலக தேவைக்காக விலைவாசி போயிட்டு இருந்தாலும்
நமக்குள்ள காரியங்களை நம்முடைய கைகளை தேவன் ஆசீர்வச்சிருக்கிறோன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நமக்கு என்ன தேவையோ, நமக்கு எது இருந்தால் அது நமக்கு தேவனே போதுமானவர்னு சொல்லிட்டு நம் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது நம்முடைய தேவைக்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவனால் எல்லாம் கூடும்னு சொல்லி பார்க்குறோம். இது இன்னைக்கு கடைசி காலமாக இருக்குது. நம்முடைய விருப்பம், சிந்தனை, எதிர்பார்ப்பு, நம்பிக்கை நம்ம எதன் மீது இருக்க வேண்டும் குறித்து பார்க்கும் பொழுது யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரை நம்முடைய கவனமெல்லாம் இதில் தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து அவைகளிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்ந்தீர்கள். அப்போ கடைசி நாட்களில் பொன்னும் வெள்ளியும் அளவுக்கு அதிகமாகும் போது அது என்ன ஆகுமா? துருப்பிடிச்சு பார்க்குமா? எப்படி பொண்ணு வெள்ளியும் துருப்பிடிக்கும்? இப்போ நம்ம வீட்டில் உதாரணமாக ஒருத்தர் ஒரு 10 பவுன் 5 பவுன் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். தினமும் அவளையும் எடுத்து போட்டுக்கிறோம். நம்ம தினமும் கல்யாணத்துக்கு போகிற மாதிரி நகை போட்டுக்கிறோமா? ஒரு கால விசேஷத்துக்கு, கல்யாணத்துக்கு என்னைக்கோ நடக்கும். அது வரலும் வீட்டில் பத்திரமா வச்சுருப்போம், இல்லைன்னா நம்ம தேவைக்காக பேங்க்கில் இருக்கும் இல்லைங்களா? அப்போ துரு அப்படின் பொழுது இந்த துரு பார்க்கும்போது நமக்கு எப்படி விரோதமான சாட்சியாக மாறும்? நம்ம வீட்டில் இருக்கிற நகையும் பொண்ணு வெள்ளியும் துருப்பிடிச்சு போகும்போது அது எப்படி நமக்கு விரோதமாக சாட்சியாக மாறும்? எப்படின்னா, உபத்திரவ காலத்தில், மகா உபத்திரவ காலத்தில் உணவு கிடைக்காம உலகமே திண்டாடும். வீட்டில் பொண்ணு வெள்ளியும் தங்கமும் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், யார்கிட்டையுமே பச்சாதாபாதம் இல்லை. ஆனால் ஒரு கைப்பிடி அரிசிக்கு உணவு கிடைக்காதுன்னு உலகமே அழியும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெள்ளியும் தங்கமும் எனக்கு உதவுன்னு தூக்கி வெளியே போட்டுருவாங்க. கீழே கிடக்கும், மெதிக்க அளவுக்கு இருக்கும், ஆனால் ஒரு பிடி சோறு கிடைக்காது. அப்போ நம்மளும் தூக்கி போட்டோமா நம்ம யாருங்க? அவங்ககிட்ட எப்படி சாட்சி வாங்கியிருக்கிறோம்? எங்களை தேவன் பாதுகாப்பார், இந்த பொண்ணு வெள்ளி எங்களை பாதுகாக்காது, தேவனுடைய வசனமே என்ன சொல்லுவா, இந்த அப்பமே எங்களை காப்பாற்றுன்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா அவங்க மத்தியில். இன்னும் நீங்களும் தூக்கி போடுறீங்க. உங்கள் வசனம் உங்களை காப்பாற்றுன்னு சொன்னாங்களே, உங்கள் கர்த்தர் உங்களை காப்பாற்றுன்னு சொன்னாங்களே, அப்போ இந்த தங்கமும் வெள்ளியும் நீங்களும் வச்சுருக்கிறேன், நீங்களும் தூக்கி போயிருங்க, உங்களை வசனம் காப்பாற்றுன்னு சொல்லும் பொழுது, அப்படி உலகத்தார் நம்மளை பார்த்து கேட்கும் பொழுது நம்ம மேலே நெருப்பள்ளி கொட்டினா எப்படி இருக்குமோ, அது எப்படி வேகுமோ அந்த மாதிரி இருக்குமோ. இதுதான் இந்த தூரு நம்மளை குறிச்சான கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்த்திங்கன்னா நம்முடைய சாட்சி இப்படியாக தான் இருக்கும். அப்போ அவங்களே போல் அந்த கூட்டத்தில் நம்மளும் ஒருத்தர் இருக்கிறதா? இப்போ மகா புத்தகத்துக்கு நம்ம தப்பிச்சுக்கொள்ள வேணாமா? அந்த பொண்ணும் வெள்ளியும் ஐஸ்வர்யத்து மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது அது நம்மளை காப்பாற்றுமா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சத்தியத்துக்கு அது ஐஸ்வர்யத்துக்கு விரோதமாக இந்த பாடம் இல்லை, எல்லாருக்குமானது தான். ஐஸ்வர்யம் தேவை தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும். ஒரு பிச்சைக்காரன் இருந்தால் கூட அவனுக்கு ஏதாவது தலைவலிக்கு போய் தைலம் 2 ரூபாய்க்கு வாங்கினா கூட அவன் கையில் ஒரு 2 ரூபாய் இருக்கணும். அப்போ இதுதான் நம்மளை காப்பாற்றுன்னு இது மேலே நம்பிக்கை வச்சுருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக நம்முடைய விசுவாசம் தேவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்போ சத்திய போதனைகளை நம்ம கேட்கிறவர்களாக இருக்கிறபடிக்கு அதன்படி நாம் நடக்கிறவர்களாக இருந்தால் நாம் எதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:2 5:12 5 நிமிஷத்தில் முடிச்சலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்போ இந்த வசனத்தை யாரை குறிக்குதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து பரலோகத்தில் ஒரு சாட்சி. அப்போ இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்ட ஐஸ்வர்யம் பார்க்கும் பொழுது சத்தியம். அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பெற்றுக்கொண்டார்னா, ஞானம் கனம் மகிமையை பெற்றுக்கொள்ள தகுதியானவராக இருந்தார். அப்போ அவர் தகுதியாகிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்மையும் அவரை போலவே தகுதியாக விரும்புகிறார் ஒழிய. அப்போ இதுவே தான் நமக்கு ஐஸ்வர்யமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அது கர்த்தராகிய அப்போ வசனம் சொல்லுது. அப்போ நம்ம தகுதியாகிறாருன்னா அதற்கு என்ன வேணும்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அப்போ இந்த ஜீவனை, நித்திய ஜீவனை பெறத்துக்கு சத்தியம் தேவை. அந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதை நமக்கு தீர்மானித்தவர் நம் பிதாவாகிய தேவனாக இருக்கிறோன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ எது ஐஸ்வர்யம்? வாசிக்கலாம் மீண்டும் ஆதார வசனம், நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடே அவர் வேதனையையும் கூட்டார். இந்த முழு உலகத்தையும் ஒருத்தர் ஜெயித்தார். யாருங்க அவர்? மகா அலெக்சாண்டர் போரில். அதாவது மேக்சிமம் உலகத்தை அவர் ஜெயித்தார். அவர் ஜெயிச்சுட்டு பார்க்கும்பொழுது அவர் மறிக்கும் பொழுது தன்னோட விருப்பத்தை, அதாவது மரண தருவாயில் இருக்கும்போது அவர் விருப்பத்தை சொல்கிறாரு. என்னை மரண ஊர்வலம் கொண்டு போகும் பொழுது என் கைகள் 2ஐயும் வெளியில், அந்த பாக்ஸ் விட்டு வெளியில் வச்சு கொண்டு போங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆள் நான், ஆனால் என் கையில் நான் சாகும்போது என் கையில் ஒன்றுமே இல்லை.
நான் பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வரல, நான் செத்து போகும்போது ஒன்றும் கொண்டு போகலை, ரெண்டாவது நான் உலகத்திலே மிகப்பெரிய ஆள் என்னை சொல்லுவாங்க, அப்போ என் கையில் ஒன்றுமேன்னு சொல்கிறாரு. அதை பார்க்குற யாவரும் இந்த உலகத்தில் எவ்வளோ உயர்ந்தவளாக இருந்தாலும் சரி, நாம் எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போகுதுன்னு மக்கள் தெரிந்து கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருப்பத்தை தெரிவிக்கிறன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பணமோ ஐஸ்வர்யமோ இருப்பது தவறுன்னு தேவன் எங்கேயுமே சொல்லலை. அப்போ பணம் எல்லாவற்றிற்கும் தேவையாக இருக்குது. ஒருவேளை நமக்கு ஒரு தேவைக்கு ஒரு 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 பொருள் வாங்கணும். இப்போ நம்ம வீட்டை வந்து பார்க்கும்பொழுது, இப்போ நம்ம குழந்தைங்க படிப்புக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கணும், ஒரு லேப்டாப் வாங்கணும், வாங்கினதுக்கப்புறம் தேவைகள் லிமிட் முடிஞ்சிருச்சு அது. ஆனால் ஆசைக்கு எல்லை இருக்குதான்னா அன்லிமிட்டெடு. அப்போ நம்ம ஒரு திரும்பவும் வரேன், அப்போ இந்த லேப்டாப் ஒன்று வாங்குகிறோம், அதுக்கு அட்வான்ஸ் வர மாடல் அதையும் வாங்குகிறோம், அதுக்கு அட்வான்ஸ் வர மாடல் ஒரு அதையும் வாங்குகிறோம். இப்படி தான், அதாவது ஒரு அன்லிமிட்டடாக நம்மளுடைய ஆசையை போகும்போது அந்த ஆசையை நம்ம எல்லாத்துக்கும் இதாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குன்றது வேதம் கூறுன்னு சொல்லி பார்க்கணும். சாலமோனுக்கு பார்க்கும்போது தேவன் ஏராளமான பொண்ணு வெள்ளி ஐஸ்வர்யத்தை வாரி கொடுத்தார் அவருக்கு. அவரை போல எந்த ராஜாவும் இருந்ததுன்னு வசனம் சொல்லுது. ஆனால் அவர் அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் அனுபவித்தார் இல்லைங்களா? ஏன்னா அவருடைய விருந்து வந்து அவர் ஒருவேளை சாப்பிடக்கூடிய இது வந்து ராஜ விருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த ராஜ விருந்துன்ற வார்த்தை அங்கே தான் ஆரம்பிச்சது. அப்படியாக இருக்கும். அப்படியும் வாழ்ந்த அனுபவத்தவர் சொல்கிறார் பிசைங்கி புலம்பல் புத்தகத்தில், சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை மாயை. யார் சொல்கிறதுங்க? ஏழையோ பிச்சைக்காரன் இல்லை, உலகத்திலே ஐஸ்வர்யவான அந்த ராஜா சொல்கிறாரு, உலகத்தின் சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை மாயின்னு புலம்புறாரு. அதுவும் அப்போ ஆபிரகாம் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்ய சீமானாக இருந்தார் அவர். ஆனால் அதை எல்லாத்தையும் விரும்பாமல் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர், இந்த ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் சொந்தக்காரர் தேவன் தான் சொல்லிட்டு அந்த ஐஸ்வர்யத்தை பார்க்காம அவருடைய ஆசை விருப்பமெல்லாம் தேவன் கூட வச்சுக்கிட்டார், தேவன் கூட உறவாடினார். அது நிமித்தமாக அவர் என்ன பண்ணுறன்னா தேவன் சிநேகன் என்று அழைக்கப்பட்டார்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணா, இப்போ கிறிஸ்துவலாக இருக்கிற நமக்கு ஐஸ்வர்யம் வேண்டான்னு இல்லை, ஐஸ்வர்யம் தேவைக்கு இருக்கணும். அப்போ தான் தேவைக்கு நம்ம தேவனை சந்திக்க முடியும். ஏன்னா இடுக்கமான வாசலிலே உட்பிரவேசியுங்கள், அதனை இடுக்கமான வாசல். அது குடிச்சா நம்மளுக்கு ஏதாவது தெளிவு இருக்குதா? அப்புறம் நேரடியாக எடுத்துக்கலாம். ஒரு இடுக்கமான பாதை இருக்குது, ஃபஸ்ட்டு அகலமாக ஆரம்பிக்கும், முடிவில் போய் நமக்கு வந்து அது நித்தியஜீவன் கொடுக்கும் பொழுது, இப்போ நம்ம எங்கள் அம்மா அப்பா என்னோடய மனைவி பிள்ளைகளை நான் கூட்டிகிட்டு போகிறேன், கூட ஐஸ்வர்யத்தையும் கொண்டு போகிறேன். போக 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 அந்த பாதை சுருங்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தராக விட்டால் தான் நம்ம போக முடியும், எல்லாத்தையும் கூட்டிட்டு போக முடியாது. அப்போ இடுக்கமான வாசல்னா நம்ம சிந்தனையில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன சிந்தனை இருந்ததோ, நம்முடைய தரிசனம் எப்படியாவது சபை வாய்ப்புக்கு பரலோகத்துக்கு போய் இருக்கிறது போகும்பொழுது அது நம்ம சிந்தனைக்குள்ள இருக்கிறதுனால அந்த இடுக்கமான வாசலில் பிரவேசிக்கலாம். ஆனால் இது எல்லாமே நமக்கு மாமிசு கொண்டான காயமாக இருக்கிறதுனால இடுக்கமான வாசலில் பிரவேசிக்க முடியாது. ஏன்னா வழி விசாலமான பாதை அநேக ஆபத்து கொண்டு வரும் சொல்லி பார்க்கணும். அப்போ இப்படிப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம் தேவைகளுக்காக அலைய வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம எதுக்காக நமக்கு தேவன் அழைச்சிருக்கிறாரு? ஆளுகை பண்ணுறதுக்காக. ராஜ்யத்தில் 1000 வருஷ ஆட்சியில் ஆளுகை பண்ணுறதுக்காக. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆளுகை பண்ணணும். நம்ம என்ன பண்ணணுங்க? நம்ம ஆளுகை செய்யணும்னா என்ன பண்ணணும்? இன்னும் வேறு எப்படி தெளிவாக சொல்லணும், வசனத்திலே இருக்குது. நம்ம ஆளுகை செய்யணும், நம்ம என்ன செய்யணும்? அவரோடு கூட பாடுபட்டால் அவர் கூட பாடுபடாமல் ஆளுகைக்குள்ளே வரவே முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாங்கி முன்னுதாரணமாக வாழ்ந்து காமிச்சார். அவருக்கு எல்லாம் கிடைச்சது. அவருக்கு வரி கட்ட சொன்னாங்க, வரி கட்டினாரே இல்லையா? மீனுக்குள்ளே இருந்தது. ஏன்னா பொண்ணும் வெள்ளியும் அவருடையதுன்றனால அது ஒரே ஒரு வெள்ளி கரெக்டாக. தேவன் எல்லா மீன்லையும் வயிற்றுல இருந்து மீனை கொடுக்கல, தெரிய தேவைக்கானது. அப்போ அவர் பாடுபட்டாருன்னா இன்னைக்கு எப்படி இருக்காரு? கஷ்டத்தில் இருக்கிறாரு, இன்னைக்கு மகிமையில் இருக்கிறாரு. அவர் சரீர அங்கத்தில் நாமளும் ஒத்துராக போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 6:33 முடிஞ்சது, கடைசி அவ்வளோதான். மத்தேயு 6:33 இல்லைங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் கொடுத்த அழைப்பில் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்து நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும் பொழுது அது நிமித்தமாக, கிறிஸ்துவ நிமித்தமாக நம்ம எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் இந்த மாமிசத்துக்கும் இந்த உலக தேவைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். சத்தியம் என்னும் ஆசீர்வாதம் பரலோக ஆசீர்வாதத்தை தரும். கண்டிப்பாக அதனோடு அவர் வேதனை கொடுக்க மாட்டார்னு சொல்லி இந்த பாட்டில் நமக்கு கொடுத்துருக்கார். இதை பொறுமையோடு கொண்ட யாவருக்கும் இந்த பாடத்தை கொடுத்த தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சபையாருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன்.